வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் நான் உங்கள் தமிழன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்புல இயல் 4ல இருக்க மிக முக்கியமான குருவினாக்கள் அப்படின்றத பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. சோ ஸ்கிப் பண்ணாம எல்லாரும் கடைசி வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் பட்டனை மேஷ் பண்ணிடுங்க. ஏன் சார் நான் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா வரப்போற ஆஃபில் எக்ஸாமுக்கும் சரி வரப்போற பப்ளிக் எக்ஸாமுக்கும் சரி நம்மளோட சேனல்ல இருந்து நிறைய வீடியோஸ் அப்படின்றது போஸ்ட் ஆகும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா என்ன ஆகாது, உங்களுக்கு வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் காமிக்காது. அதனால வந்து சில வீடியோ நீங்க வந்து இலக்க நேரிடலாம். அதனால வந்து இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஓகேவா? பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்புல இருக்க மிக முக்கியமான இயல் 4ல இருக்க குருவினாக்கள் அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேவா? இந்த குருவினாக்கள் அப்படின்றது எத்தனை மார்க் கொடுக்குறாங்க? 2 மார்க் அப்படின்றது கொடுக்குறாங்க. எத்தனை மார்க் கொடுக்குறாங்க? 2 மார்க். ஓகேவா? நான் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பேன், உங்களுக்கு டாப் 10 குருவினாக்கள் டாப் 15 குருவினாக்கள் அப்படின்றத போட்டிருந்தேன். ஆனா என்னது சார், எனக்கு வந்து 95+ வேணும் சார். நான் என்ன பண்ணுவேன்னா தெரியாது சார், தமிழ்ல நான் 95+ எடுக்கணும் சார் அப்படின்னா அப்ப என்ன பண்ணணும்னு அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். ஃப்ரண்ட் பேஜ்ல இருந்து கடைசி பேஜ் வரை என்ன பண்ணணும், கரைச்சி குடிச்சிடணும். கரைச்சி குடிச்சா வந்து போதுமா சார் அப்படின்னா கரைச்சி குடிச்சா போதும். கண்டிப்பா என்ன பண்ணலாம், தமிழ்ல வந்து மார்க் எடுக்கலாம். புக்கின் சைடும் படிக்கணும்னா புக்கின் சைடும் படிக்கணும். ஓகேவா? அது மாதிரி என்ன பண்ணணும், எல்லாத்தையும் நீங்க படிக்கணும். அப்ப என்னது, முக்கியமான குருவினா படிக்கணும், சிறுவினா படிக்கணும், நடுவினா படிக்கணும், அது போக கலைச்சொல் படிக்கணும், அணி படிக்கணும், இலக்கணம் படிக்கணும், எல்லாத்தையுமே படிக்கணுமா சார்னா படிக்கணும். ஏன் பொருள்கள் எத்தனை வகைப்படும், அவையாவே அப்படின்றதெல்லாம் புக் இன்சைட்ல இருக்க கொஸ்டின். அதை என்ன பண்றாங்க, அந்த கொஸ்டினை வந்து எடுத்து வச்சிடுறாங்க. இதை எழுதுங்க, இதை வந்து ஒரு கொஸ்டினா எழுதுங்க அப்படின்றாங்க. அது நமக்கு என்ன பண்றது, டக்குன்னு கஷ்டம் ஆயிடுது. ஐயோ என்னடா இது எழுதுறதா அப்படின்ற மாதிரி என்ன ஆயிடுது, அது நமக்கு கஷ்டமாயிடுது. ஆனா வந்து என்ன பண்ணிடணும், இதை மாதிரி படிச்சு வச்சுக்கணும். எக்ஸ்ட்ரா இருக்க கொஸ்டின்ஸையும் படிக்கணுமா அப்படின்னா நீங்க படிச்சு வச்சுக்கணும். என்ன இருக்கு அப்படின்னாச்சும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் என்னது, கதையெல்லாம் இருக்கு அப்படின்னா அந்த கதையெல்லாம் வந்து ஓ இந்த மாதிரி கதை தானா, ஓ இந்த கதை தானா, இந்த கதை இவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணணும், நீங்க அந்த கதையை வந்து அப்படியே படிச்சு வச்சுக்கணும். அப்பதான் என்ன பண்ண முடியும், இதாச்சும் என்னது பி ப்ரிப்பேர்டா இருக்கணும். அதாவது பி ப்ரிப்பேர்டா இருக்கணும். எப்பயுமே வந்து எதற்கும் தயாரா இரு. ஓகேவா? எந்த கொஸ்டின் கேட்டாலும் நான் என்னால எழுத முடியும். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? அதனால என்ன பண்ணணும், வரப்போற ஆஃபில் எக்ஸாமுக்கு நீங்க எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னா எப்படி வேணா நீங்க கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுங்க. நான் எந்த கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாலும் நான் 95 எடுப்பேன். ஓகேவா? நான் 96 எடுப்பேன். ஓகேவா? அந்த மாதிரி உங்களோட வைராக்கியமா இருக்கணும். ஓகேவா? என்னது, ஐயோ நம்ம படிச்ச கொஸ்டின் வரலையே அப்படின்னு உட்காந்து அங்க ஃபீல் பண்ணக்கூடாது. பரவாயில்ல, இதுவும் எனக்கு சேலஞ்சிங்கா இருக்கு, அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்தா போகணும், இது எனக்கு சேலஞ்சா இருக்கு அப்படின்னா பண்ணணும், அந்த கொஸ்டினை நீங்க எழுதணும். இந்த மாதிரிலாம் எழுதும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா வந்து அடுத்தடுத்து ஸ்கோர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன் ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, முக்கியமானது மட்டும் படிக்கிறேன், முக்கியமானது மட்டும் படிக்கிறேன், முக்கியமானது மட்டும் படிச்சுட்டு போவாங்க. இன்னொருத்தங்க என்ன பண்றாங்க, எனக்கு ஃபுல் மார்க்கும் வேணும், எப்படி வேணா கொஸ்டின் செட் பண்ணணும், வரட்டும் நான் எழுதுறேன் அப்படின்ற மாதிரி இன்னொருத்தவங்க படிப்பாங்க. அப்ப என்னது, இவங்களுக்கு கஷ்டமா இருக்க கொஸ்டின் பேப்பர் இவங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ வந்து இவங்களை விட இவங்க நல்ல மார்க் அப்படின்றத எடுப்பாங்க. அதனால என்னது, எனக்கு 95 வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நீங்க முக்கியமா இருக்கிற எல்லாத்தையும் படிக்கணும். அதை தாண்டி என்னது, ஜஸ்ட் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அதான் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்ற மாதிரி என்னது, உங்களால எதுக்கும் பி ப்ரிப்பேர்டா இருக்கணும். எதுக்குமே என்ன பண்ணணும், தயாரா இருக்கணும். நீ எந்த கொஸ்டின் பேப்பர் வேணா கொடுங்க நான் எழுதுறேன், எந்த கொஸ்டின் பேப்பர் வேணா கொடுங்க நான் எழுதுறேன் அப்படின்ற மாதிரி. எந்த கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாலும் நான் எழுதுறேன் அப்படின்றது மேட்டர்ல. அதுல நான் 95 எடுப்பேன், அதுல நான் 96 எடுப்பேன். நீங்க எவ்வளவு வேணா கஷ்டமா செட் பண்ணுங்க, அதுல நான் 95 எடுப்பேன் அப்படின்ற சேலஞ்ச் பண்றதா இருக்கு. ஓகேவா? அதனால என்ன பண்ணணும், இருக்கிற எல்லா குருவினா சிறுவினா நடுவினாலாம் படிச்சிடணும். அதுல முக்கியமானதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அதை ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து படிச்சிடணும். மீதி உள்ளது என்ன பண்ணணும், ஜஸ்ட் தெரிஞ்சாச்சும் வச்சுக்கணும். அந்த அளவுக்காச்சும் நீங்க படிக்கணும். ஓகேவா? ஓகேப்பா. சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேப்பா. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற கொஸ்டின் என்ன அப்படின்னா, சார் என்ன சார் ஏதோ வந்து சிட்டி ரோபோலாம் வச்சிருக்கீங்க, 2.0 எந்திரன் சிட்டி ரோபோலாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் தான். பெருசா அந்த கொஸ்டின் பெருசா அந்த கேட்டது இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணதுல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அப்படின்றது கேட்டது இல்லை. ஆனா ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், ஜஸ்ட் தெரிஞ்சாச்சும் வச்சுக்கணும். ஓகேவா? என்னது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓ இதுதான் சொல்றாங்களா, ஓ இதுதான் சொல்றாங்களா அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் தெரிஞ்சாச்சும் வச்சுக்கணும். ஓகேவா? பார்க்கலாமா? ஓகே. வருங்காலத்தில் தேவை என கருதுகின்ற செயற்கை நுண்ணறிவு புதிந்த 2 அறிவியல் கண்டுபிடிப்புகளை குறிப்பிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இது வந்து அவங்க சொன்னது. கொடுக்கல அப்படின்னாலும் நீங்க 3 எழுதலாம். ஓகேவா? வருங்காலத்துல தேவை என கருதுகின்ற செயற்கை நுண்ணறிவு. என்ன செயற்கை நுண்ணறிவு, ஏஐ. ஏஐ என்னது, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதான் என்ன சொல்றாங்க, ஏஐ அப்படின்றாங்க. நுண்ணறிவு புதிந்த 2 அறிவியல் கண்டுபிடிப்புகளை குறிப்பிடுக. அந்த மாதிரி இருக்க 2 அறிவியல் கண்டுபிடிப்பு என்னது, அதை வந்து கொஞ்சம் எழுதுங்க அப்படின்னு கேட்கறாங்க. எழுதலாமா? அப்ப பாருங்க, செயற்கை நுண்ணறிவால் இயங்கும் போக்குவரத்து ஊர்திகள். என்னது, இப்பவே பாதி இடத்துல வந்துருச்சு. என்னது, நீங்க அந்த கார்ல ஏறி உட்காந்துட்டா போதும். என்னது, எங்க போகணும் அப்படின்னு டெஸ்டினேஷன் கிளிக் பண்ணா போதும். அது என்ன பண்ணும், அதுவே ஆட்டோமேட்டிக்கா போகும். சிக்னல் போட்டா அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் நின்னுக்கும். அதுவே வந்து எங்க போகணுமோ இப்போ வந்து 40 கிலோமீட்டர் ஸ்பீடுன்னு உங்களுக்கு ஒரு போர்டு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல 40 கிலோமீட்டர் விட்டு தாண்டாது. ஓகேவா?
அது என்ன டிராபிக் ரூல்ஸோ அதுபடி போகும். இது மூலமா இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட்? ஒரு பெனிஃபிட்டும் இருக்கு, தீமையும் இருக்கு. ஓகேவா? அதுல தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு என்னது, ரொம்ப வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னா ஆக்சிடென்ட் நடக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன பண்ணுவோம் நம்மளாம் போனா முறுக்குடா முறுக்கு அப்படின்னு என்ன பண்ணுவோம், 40ல போக வேண்டிய இடத்துல 60ல போவோம், 100ல போவோம். அந்த மாதிரி போகும்போது என்ன ஆயிரும், அப்ப ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகம். ஆனா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுவோம், 40னா 40 தான் போகும். அந்த மாதிரியானது ஏஐ வந்து நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு, நிறைய இடத்துல நம்மளோட வாழ்க்கையில தீமையாகவும் இருக்கு. ஓகேவா? அதனால நம்ம இடத்துல கேட்டிருக்கிறது என்ன ஆன்சர் அப்படின்னா செயற்கை நுண்ணறிவால் இயங்கும் போக்குவரத்து ஊர்திகள். ஓகேவா? இப்ப என்னது, கார்ல வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் காலத்துல என்ன ஆயிடும், பஸ்ல வந்துடும். அப்ப என்னது, டிரைவரா இருக்கவங்க நிறைய பேருக்கு வேலை அப்படின்றது போக வாய்ப்பு இருக்கு. ரைட்டா? டிரைவருக்கு என்ன ஆகும், வேலை அப்படின்றது போக வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறைய இடத்துல வந்து என்ன பண்ணுது, ரோல் பண்ணுது. நிறைய இடத்துல வந்து வேலை வந்து என்ன இருக்கு, நிறைய இடத்துல போயிட்டு இருக்கு. ஓகேவா? என்னது, கேரளால வந்து ஒரு டீச்சர்ஸ் ஏஐ வந்து கொண்டு வந்திருக்காங்க, லிசா அப்படின்னு ஒருத்தவங்க. அந்த மாதிரி வந்து அந்த லிசா அப்படின்றது ஒரு ஏஐ. ஓகேவா? ஏஐ ஆசிரியை என்ன பண்ணுவாங்க, அவங்க நடத்துவாங்க. என்னது, அந்த ஏஐ டீச்சர் வந்து நடத்தும். அந்த மாதிரி வந்திருக்கு. அப்புறம் என்ன இருக்கு, டிசைன் பண்றது, யூடியூப்ல வந்து தமிழ் ரெடி பண்றது, டிசைனு, அப்புறம் வந்து எடிட் பண்றது. ஏஐ வந்து ஒரு மூவி நடிக்க போதும். அந்த மாதிரிலாம் நம்ம 2030ல ஏஐயோட ஒரு மூவி பார்ப்போமா. ஓகேவா? ஏஐ மூவி அப்படின்னா ஏஐ ஆக்டர் அவங்கலாம் வந்து நடிச்சு ஒரு படம் அப்படின்றது ரிலீஸ் ஆகும் அப்படின்லாம் வந்து ஒரு ஆர்டிகல் படித்தேன். ஓகேவா? அதனால என்ன ஆகுது, இந்த மாதிரி ஏஐ வந்து என்ன பண்ணுது, மனிதனால் செய்யக்கூடிய நார்மலா செய்யக்கூடிய வேலையை சீக்கிரமா முடிக்குது. சீக்கிரம் முடிக்கிறதுனால என்னது, மனிதர்களுக்கு வேலையெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. அது மாதிரி நிறைய விஷயமானது அடுத்தடுத்து வந்துகிட்டு இருக்கு இந்த ஏஐ மூலமா அப்படின்றது இங்க சொல்ல வர கருத்து. ஓகேவா? அதனால என்னது, நன்மையும் ஒரு வாய்ப்பு இருக்கு, தீமையும் ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது இங்க தெரிய வருது. ஓகேவா? செயற்கை நுண்ணறிவால் இயங்கும் போக்குவரத்து ஊர்திகள். ஓகேவா? செயற்கை நுண்ணறிவுனா உள்ள ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்றாங்க, செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்றாங்க. அது மூலமா என்ன ஆகும், நமக்கு பாதிப்பும் இருக்கு, நல்லதும் இருக்கு. ஆனா வருங்காலத்துல வரப்போறது என்ன, கண்டிப்பா ஏஐயோட அந்த கார் அப்படின்றது வரப்போகுது. இப்பவே ஏஐயோட கார் இருக்கு, ஆனா இந்தியால இல்ல, ஃபாரின்ல இருக்கு. இப்பவே வந்து ஏதோ ஒரு கார் நான் பார்த்தேன், மஹேந்திரா ஈவி ஏதோ ஒரு கார். அதுல என்ன அப்படின்னா, நம்ம போயிட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டும் போது என்ன அப்படின்னா, அதுல வந்து பார்க்கிங் அப்படின்னு கேட்கும். பார்க்கிங் அப்படின்னு கொடுக்கும்போது என்னது, கேமரா ஓப்பன் ஆகும். கேமரா ஓப்பன் ஆகிட்டு எந்த இடத்துல பார்க் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த பட்டனை கிழித்துனா போதும், நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. அதுவே ஆட்டோமேட்டிக்கா ரோல் ஆகி அதுவா அந்த இடத்துல போய் கரெக்டா பார்க் ஆகும். நடுவில் ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸ் வருது, யாராச்சும் குறுக்க வராங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பிரேக் அடிச்சுக்கும். அப்ப இந்தியால ஏஐயோட கார்ஸ் அப்படின்றது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கு. ஆனா ஃபாரின்ல எலான் மஸ்கோட கார் அப்படின்றது என்னது, ஆட்டோமேட்டிக்கா என்னது, போறது வர்றது, டிராபிக் ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்றது, அந்த மாதிரி நிறைய விஷயத்த பண்ணி ஏஐ வந்து அதிகமா வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்றது இதுல தெரிய வருது. ரைட்டா? ஓகேப்பா. அப்ப இது எழுதுறீங்களா, செயற்கை நுண்ணறிவால் இயங்கும் போக்குவரத்து ஊர்திகள் அப்படின்றத நீங்க எழுதணும். செயற்கை நுண்ணறிவால் இயங்கும் போக்குவரத்து ஊர்திகள் அப்படின்றத இங்க எழுதணும். ஓகேவா? செயற்கை நுண்ணறிவால் இயங்கும் இயந்திர மனிதன், ரோபோ. ஓகேவா? யார் யாரெல்லாம் வந்து எந்திரன் பாத்தீங்க, யார் யாரெல்லாம் எந்திரன், ரோபோ. ஓகேவா? அந்த மாதிரி அந்த படத்துல எப்படி இருக்கும், அந்த ரோபோ என்ன பண்ணும், என்னென்ன வேலை பண்ணும், சமைக்கும், வீட்டு வேலை பார்க்கும், என்னது படிக்கும். எப்படி படிக்கும், அதெல்லாம் படிக்கும்ல. அந்த மாதிரி நிறைய விதமான அதுகிட்ட வந்து என்னது திறமை இருக்கு. மனிதனால வந்து கொஞ்ச நேரத்துல செய்ய முடியாது, என்ன பண்ணும், அந்த ரோபோ அப்படின்றது செய்யும். அதான் செயற்கை நுண்ணறிவால் இயங்கும் இயந்திர மனிதன். இப்பயுமே நிறைய இடத்துல என்ன இருக்கு இந்த ரோபோ அப்படின்றதுக்கு. ஜப்பான்ல வந்து ஒரு வங்கியில் என்ன பண்றாங்க, ரோபோ பயன்படுத்துறாங்க. பெரிய பெரிய ஃபாரின் ஹோட்டல் என்ன பண்றாங்க, ரோபோ வந்து பயன்படுத்துறாங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ரோபோட்ஸை வந்து நிறைய இடத்துக்கு யூஸ் பண்றாங்க. ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுது அப்படின்னா ரோபோ வந்து லேசர் சிகிச்சையெல்லாம் பண்ணுது. என்னது, அது ஒரு பெரிய மிஷின் இருக்கும். அந்த ரோபோ மிஷின் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபாரின்ல ஒரு டாக்டர், இப்போ நான் தான் டாக்டர்னு வச்சுக்கோங்களேன், நான் இங்கேருந்து கொஞ்சம் என்ன பண்ணுவேன்னா கம்ப்யூட்டர்ல மவுஸை வந்து இப்படி ஆட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன், அங்க அந்த ரோபோ இருக்குல்ல அது வந்து ஆப்ரேஷன் பண்ணும் மனுஷனுக்கு. ஆப்ரேஷன் வந்து இந்த இடத்துல வந்து அந்த டியூபை வந்து அனுப்பு அப்படின்னா, இங்கேருந்து வந்து ஃபாரின்ல இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு அங்க உள்ள ஒரு ரோபோ என்ன பண்ணும், இங்கேருந்து டாக்டர் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு அது வந்து கர்சரை மவுத்து இந்த இடத்துல நீ இதை பண்ணு அப்படின்னு சொன்னா அந்த ரோபோ அந்த இடத்துல பண்ணும். இந்த மாதிரி விஷயம்லாம் என்ன இருக்கு, ஏஐ மூலியமா நிறைய விஷயம் அப்படின்றது வளர்ந்து வந்திருக்கு. இது மூலியமா நிறைய விஷயம், நல்ல விஷயமும் இருக்கு, கெட்ட விஷயமும் இருக்கு. நல்ல விஷயம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப அக்யூரேட்டா, என்னது ரொம்ப நுணுக்கமா அக்யூரேட்டா என்ன பண்ணும், ஒரு விஷயத்த அதால செய்ய முடியும். மனிதனால வந்து பிசிறு தட்டுற இடத்துல கூட அந்த ரோபோவால கரெக்டா செய்ய முடியும். அதே மாதிரி என்னது தீமையும் இருக்கு. என்னது, மனிதனுக்கு வேலை போகிற தீமை. ஓகேவா? இப்போ வந்து டாக்டர் பண்ற வேலையெல்லாம் வந்து ரோபோ பண்ணிடுச்சு அப்படின்னா டாக்டருக்கு வேலை இருக்குமா, இருக்காது. டீச்சர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி டீச்சர்ஸ் நடத்துறவங்களுக்கு என்னது, ஏஐ வந்து டீச் பண்ணுது அப்படின்னா ஏஐ டீச்சர்ஸ்க்கு வந்து வேலை இருக்காது. அப்புறம் டிசைன் பண்றவங்களுக்கு வந்து ஏஐ வந்து டிசைன் பண்ணுது, அப்புறம் என்னது இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுது அப்படின்னா அவங்களுக்கு வேலை இருக்காது. இந்த மாதிரி என்ன ஆகும், வேலை அப்படின்றது என்னது போகும். ஏஐ மூலயமா வெரி டேஞ்சரஸ் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ஆனா அது மூலயமா அபரிவிதமான நல்லதும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. ஓகேவா? அப்ப செயற்கை நுண்ணறிவால் எங்கும் இயந்திர மனிதன், ரோபோ. ஓகேவா? அதனாலதான் சிட்டி வச்சிருந்தேன். ஓகேவா?
இது சிட்டி ரோபோ என்னது 2.0 ஓகேவா, என்னது 2.0 பச்சி ஓகேவா. அடுத்து ஓகேவா, அதுக்கு அடுத்து பாருங்களேன், செயற்கை நுண்ணறிவால் இயங்கும் திறன் பேசி. நம்மள்ட்ட ஸ்மார்ட் போன்ல இப்ப என்ன ஆயிடுச்சு, ஏஐ அப்படின்றது வந்துருச்சு. இப்போ நீங்க என்ன பண்ணலாம், இப்போ கடைசியா வந்த ஆப்பிள் 16 ஓகே, அதுல என்ன இருந்துச்சு, ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்களா, அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லை, ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் சாம்சங் ஓல என்ன இருக்கு, நம்ம ஏதாச்சும் ஒன்று தெரியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது ரவுண்டு போட்டா போதும். இந்த மாதிரி வந்து எனக்கு இந்த வார்த்தை தெரியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரவுண்டு போட்டா போதும், அது என்ன பண்ணும், அது ஆட்டோமேட்டிக்கா சர்ச் பண்ணி அதுவே கொண்டு வந்து கொடுக்கும். அது கேலக்ஸி ஏஐ அப்படின்னு லான்ச் பண்ணாங்க. அது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு ஓகேவா. இந்த மாதிரி கேலக்ஸி ஏஐ, அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு, அப்புறம் மெட்டா, அப்புறம் வந்து என்னது, அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து ஜெமினி ஏஐ, இந்த மாதிரி ஏஐ வந்து அதிகமாகிட்டு இருக்கு. சாட் ஜிபிடி இருக்கு. இப்போ என்ன பண்றாங்க, நிறைய பேர் ஆன்சர் தரலனா போதும், சாட் ஜிபிடி போட்டு போடுறா டு மேக் ஆன்சர் த கொஸ்டின் அப்படின்னு போட்டு என்ன பண்றாங்க, ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் அப்படின்றது ஏஐ மூலியமா நமக்கு வந்து டெவலப் ஆகிருக்கு. ஆனா அதே சமயம் என்ன இருக்கு, நமக்கு தீமையும் ஏற்பட்டு இருக்கு அப்படின்றது நான் இடத்துல சொல்ல வர்றது கருத்து ஓகேவா. செயற்கை நுண்ணறிவால் இயங்கும் திறன் பேசி ஓகேவா. அப்ப இந்த கொஸ்டின் கேட்டா நீங்க 3 பாயிண்ட் எழுதணும் ஓகேவா. நான் சொன்ன கதையை வச்சு நான் இந்த 3 கொஸ்டினுக்கு 3 பாயிண்ட் அப்படின்றது எழுதிடலாம். பாருங்களேன், செயற்கை நுண்ணறிவால் இயங்கும் போக்குவரத்து ஊர்திகள். செயற்கை நுண்ணறிவால் இயங்கும் போக்குவரத்து ஊர்திகள் என்னது, அந்த கார், அந்த பஸ் ஓகேவா. நிறைய இடத்துல என்ன பண்றாங்க, காரு பஸ் எல்லாம் என்னது, ஓட்டுறதுக்கான டிரைவரே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த கார் பட்டுக்கு வரும். என்னது, அந்த கார் பட்டுக்கு நீங்க வந்து வீட்டுல இருந்து புக் பண்ணிடணும் ஓகேவா. வீட்டுல உட்காந்துட்டு புக் பண்ணணும், எனக்கு வந்து இந்த அட்ரஸ்க்கு வா, என்னது துபாய் குறுக்கு சந்து இந்த இடத்துக்கு வந்துரு அப்படின்னு நீங்க புக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கார் என்ன பண்ணும், அந்த கார்ல டிரைவரே இருக்க மாட்டாங்க, அதுவா வரும் ஓகேவா. டிராபிக் ரூல்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு கரெக்டா வந்து உங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கும். நீங்க என்ன பண்ணணும், ஏறி உட்காந்துட்டு அமௌண்ட்டை பே பண்ணிட்டு நீங்க எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு டெஸ்டினேஷன் வந்து கொடுத்துட்டீங்க. போன்ல கொடுத்தா போதும், அந்த கார்ல கூட எதுவும் செய்ய வேணாம். கொடுத்துட்டு அந்த டோரை வந்து சாத்திட்டு நீங்க உட்காந்தா போதும், அதுவே அழைச்சி கொண்டு போய் அந்த இடத்துல விட்டுரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், இறங்கிட்டு க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா டோரை மூடிட்டு அதுவே அடுத்த டாக்ஸி மாதிரி அதை விட்டு போயிட்டு இருக்கும் ஓகேவா. இந்த மாதிரி என்னது, இந்த மாதிரி ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் ஃபாரின்ல இருக்கு, நமக்கு இன்னும் இந்தியாவில் இந்த மாதிரிலாம் அறிமுகப்படுத்தல ஓகேவா. இதெல்லாம் வந்து என்னது, இன்னும் அந்த டிசைனிங்லேயே இருக்கு. சில நாடுல என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ட்ரையல் மாதிரி பண்ணி பார்த்துருக்காங்க ஓகேவா. இன்னும் நம்ம இந்தியாவுக்கு இந்த மாதிரி வரல ஓகேவா. அப்ப இந்த 3 பாயிண்ட் எழுதிருவீங்களா, செயற்கை நுண்ணறிவால் இயங்கும் போக்குவரத்து ஊர்திகள், செயற்கை நுண்ணறிவால் இயங்கும் இயந்திர மனிதன், செயற்கை நுண்ணறிவால் இயங்கும் திறன் பேசி ஓகேவா. ஸ்மார்ட் போனு, அப்புறம் ரோபோட்டு, அப்புறம் வந்து ஊர்திகள் ஓகேவா. இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியம். என்னது, இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸி, சப கொஸ்டின் ஓகேவா. ஈஸியா வந்து சப மேட்டர் சால்ட் வாட்டர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். இந்த 3 பிக்சர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அழகா எழுதிடலாம் ஓகேவா. ஏஐ போனு, இன்னொன்னு என்னது ரோபோட்டு, இன்னொன்னு என்னது அந்த காரு ஓகேவா, ஏஐ காரு. அதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம், அழகா எழுதலாம் ஓகேவா. புரிஞ்சுதா? ஓகே. அடுத்து வருகின்ற கோடை விடுமுறையில் காற்றாலை மின் உற்பத்தியை நேரில் காண்பதற்கு ஆரலாய் மொழிக்கு செல்கிறேன். இத்தொடரில் கால வலுவமதிக்கு எடுத்துக்காட்டாக இது என்னது, நான் என்ன பண்றேன், வர கோடை விடுமுறை ஓகேவா, என்னது மே மாசம் எனக்கு கோடை விடுமுறை வருதுன்னு வச்சுக்கோம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, விடுமுறைக்கு காற்றாலை மின் உற்பத்தியை நேரில் காண்பதற்கு. காற்றாலை என்ன சார் அப்படின்னா, இப்படி இருக்கும், அது என்ன பண்ணும், இந்த மாதிரி சுத்தும், விண்டு அந்த ரெக்கை வந்து சுத்தும். அது சுத்துறது மூலியமா என்ன ஆகும், இங்கேருந்து வந்து மோட்டரில் என்ன பண்ணுவாங்க, கரண்ட் அப்படின்றது தயாரிப்பாங்க. இதுதான் என்னது, காற்றாலை மின் உற்பத்தி. அதை நான் நேரில் பார்க்கணும் அப்படின்றதுக்காக போறேன். அப்ப நான் ஒரு விஷயத்த சொல்றேன், என்னன்னு பாருங்களேன். ஆரல்வாய் மொழிக்கு செல்கிறேன் ஓகேவா. ஆமா, செல்கிறேன் அப்படின்னா என்ன வார்த்தை, செல்கிறேன் அப்படின்னா நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா. அது என்னது, நிகழ்காலம் ஓகேவா. ரைட்டா, என்னது செல்கிறேன், சென்று கொண்டிருக்கிறேன், செல்வேன், சென்றேன், இதெல்லாம் என்னது நிகழ்காலம், வருங்காலம், இறந்த காலம் அப்படின்றது குறிக்குது. அப்ப நான் என்ன சொல்லணும், ஆரல்வாய் மொழிக்கு நான் போவேன், என்னது வருகின்ற கோடை விடுமுறைக்கு நான் ஆரல்வாய் மொழிக்கு போவேன் அப்படின்னு இறந்த காலத்துல சொல்லணும். ஆனா என்னது, கண்டிப்பா நான் போயிருவேன் அப்படின்ற ஒரு உறுதியில என்ன சொல்றேன், நான் செல்வேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப என்னன்னு புரியுதா, அப்ப நான் போவேன் அப்படின்னு தான் சொல்லணும். என்னது அதாவது எதிர்காலத்துல தான் சொல்லணும். நான் வந்து அடுத்த வாரம் வந்து வர ஒரு கோடை விடுமுறைக்கு நான் வந்து காற்றாலை மின் உற்பத்தியை நான் பார்க்கறதுக்காக போவேன் ஓகேவா, அது இறந்த காலம். ஆனா இங்க என்ன சொல்றேன், செல்கிறேன், என்னது நான் போய்கிட்டு இருக்கேன், நான் போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றேன். அப்ப என்னது, இது எப்படி சொல்றோம், நான் வந்து கண்டிப்பா போயே தீருவேன் அப்படின்றத சொல்றோம். என்னது, இது கண்டிப்பா நடைபெறத சொல்றதுனால இது என்னது, இது வந்து கால வலுவு மீதி ஓகேவா. வலுவு மீதினா என்னது, ஒரு தவறான விஷயம் ஓகேவா. அது வந்து அப்படி வரவே வராது. வாடா ராசா வாடா கண்ணா அப்படின்னு வந்து என்னது, ஒரு பெண்ணை போய் அழைக்கிறது என்னது, அப்படி அழைக்க மாட்டோம். என்ன பண்ணுவோம், இது வந்து ஒரு வலுவு மீதின்றது தப்பான விஷயம். ஆனா என்னது, அதை இலக்கண ஆசிரியர்லாம் பண்ணுவாங்க, அது தப்பு கிடையாது அப்படின்றதுக்காக மாத்தி சொல்றது என்னது, அது வலுவு மீதி. அப்ப அதுபடி என்ன பண்றாங்க, இது கால வலுவு மீதியா இருக்கு. கால வலுவு மீதியானது, நான்
போவேன் அப்படின்னு சொல்லணும். எதிர்காலத்துல நான் போவேன் அப்படின்னு சொல்லணும். ஆனா நான் போவேன், போயிட்டு இருக்கேன், செல்கிறேன் அப்படின்னு சொல்றேன்ல, அது வந்து என்னது, அது ஒரு கால வலுவு மீதி. புரியுதா? பாருங்களேன், இத்தொடர் கால வலுவு மீதிக்கு எடுத்துக்காட்டாக அமைது உறுதித்தன்மையாகும். நான் வந்து உறுதியாக சொல்றேன், நான் கண்டிப்பா போயிடுவேன். வரக்கூடிய கோடை விடுமுறையில கண்டிப்பா நான் என்ன பண்ணுவேன், என்னது காற்றாலை மின் உற்பத்தியை பார்க்கறதுக்காக போயிடுவேன் அப்படின்ற உறுதித்தன்மை இருக்குல்ல, அதுக்காக தான் என்ன பண்றேன், நான் வந்து இந்த நிகழ்காலத்துல போறேன் அப்படின்றத சொல்றேன். இப்ப பாருங்களேன், ஆறாவது மொழிக்கு செல்ல இருக்கிறேன் என்று கூறாமல் செல்கிறேன், என்னது செல்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். நான் ஆறாவது மொழிக்கு அடுத்த மாதம் செல்ல இருக்கிறேன் அப்படின்றது என்னது, வருங்காலத்துல போவேன். ஓகேவா? வருங்காலத்துல என்ன பண்றேன், வருங்காலம் அப்படின்னா என்னது, 3 காலம் இருக்கா, இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம். அப்ப நான் ஆறாவது மொழிக்கு போவேன் அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப செல்ல இருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இங்க செல்கிறேன் என்று உறுதித்தன்மையை கூறுவதால் இது கால வலுவு மீதி. நான் கண்டிப்பா போயிருவேன் அப்படின்ற உறுதித்தன்மையோட நான் செல்கிறேன் அப்படின்னு சொல்றது என்னது, இது வந்து ஒரு கால வலுவு மீதி. புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? அப்ப இது என்னது, இது வந்து ஒரு கால வலுவு மீதி. ஓகேவா? ஆல்ரெடி என்னோட இலக்கண கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது செம ஈஸியா இருந்திருக்கும். ஓகேவா? அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன் இலக்கண கிளாஸ்ல. ஓகேவா? புரியுதா? அப்ப என்னன்னு புரியுதா பாருங்க. வருகின்ற கோடை விடுமுறையில் காற்றாலை மின் உற்பத்தியை நேரில் காண்பதற்கு ஆறாவது மொழிக்கு செல்கிறேன். இத்தொடர் கால வலுவு மீதிக்கு எடுத்துக்காட்டாக அமைவது எவ்வாறு? இத்தொடர் கால வலுவு மீதிக்கு எடுத்துக்காட்டாக அமைவது உறுதித்தன்மையே. ஏன் இது வந்து உறுதித்தன்மையை நான் சொல்றேன், நான் ஆறாவது மொழிக்கு செல்வேன் அப்படின்னு சொல்லணும், செல்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும், செல்ல இருக்கிறேன் அப்படின்னு எதிர்காலத்துல சொல்லணும். ஆனா இங்க பாருங்க, அப்படி சொல்லாம செல்கிறேன், போவேன், போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றேன். இது எதனால சொல்றேன், கண்டிப்பா நான் போயிடுவேன் அப்படின்ற உறுதித்தன்மையால. அப்ப இது என்னது, இது வந்து இறந்த காலம், இது வந்து எதிர்காலம். சாரி, இது என்னது, இது வந்து எதிர்காலம், இது வந்து என்னது நிகழ்காலம். செல்கிறேன் அப்படின்றது நிகழ்காலம், இது என்னது இறந்த காலம், எதிர்காலம். புரியுதா என்ன சொல்றேன் அப்படின்றது? நான் ஆறாவது மொழிக்கு செல்ல இருக்கிறேன், இனிமே தான் நான் போவேன். ஓகேவா? இனிமே தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லணும். ஆனா என்னது, போயிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்றேன். ஏன், நான் கண்டிப்பா போயிடுவேன் அப்படின்ற உறுதித்தன்மையாக சொல்றது என்னது, இது கால வலுவு மீதி. புரியுதா எல்லாருக்கும்? இந்த பாயிண்ட் புரியணும். ஓகேவா? அப்பதான் இந்த கொஸ்டின் புரியும். ரைட்டா? அப்ப வலுவு மீதினா என்னன்னு பாருங்களேன், இப்போ உங்களுக்கு நல்லா கிளியரா புரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் வலுவு மீதினா என்ன சார் அப்படின்னா, இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழை என்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது. இலக்கண முறைப்படி அது பிழையுடையது. இலக்கண முறைப்படி சொல்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இறந்த காலத்தை வந்து என்னது, எதிர்காலத்தை நான் போய் நிகழ்காலத்தை சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப அது தவறான விஷயம். ஆனா இலக்கண ஆசிரியர்கள் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழை என்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது, இலக்கண ஆசிரியர்கள் என்ன பண்றேன், இது ஒரு காரணம் கருதி அது பிழை கிடையாது அப்படின்றத சொல்றது என்னது, அதுதான் வலுவு மீதி. புரியுதா? அப்ப வலுவு மீதி அப்படின்னா என்னன்னு புரியுதா? அப்ப பாருங்களேன், திணை வலுவு மீதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன சார் திணை வலுவு மீதி அப்படின்னா, என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வலுவு மீதி. என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது என்னது, திணை வலுவு மீதி. இங்கு ஓப்பின் காரணமாக அக்னினை உயிர்த்திணையாக கொள்ளப்பட்டது. அதாவது வந்து மாடை போய் யாராச்சும் வந்து அம்மை வந்தால் அப்படின்னு சொல்லுவோமா? மாடை என்ன சொல்லுவோம், அங்க வருது பாரு, இந்த போது பாரு, இந்த தண்ணி குடிக்குது பாரு அப்படின்னு தான் சொல்லுவோம். என்னது, அந்த புல்ல தின்னுட்டு இருக்கு பாரு, அது வந்து அது இது அப்படின்னு என்ன பண்ணுவோம், அது ஒரு அக்னினையா வந்து நம்ம ட்ரீட் பண்ணுவோம். ஆனா இங்க என்ன பண்றாங்க, உயர்தனையா ட்ரீட் பண்றாங்க. அப்படி உயர்தனையா ட்ரீட் பண்ணா என்னது, அது திணை வலுவு மீதி. ஓகேவா? என் அம்மை வந்தால் என்று மாற்றை பார்த்து கூறுவது திணை வலுவு மீதி. இங்க ஓப்பின் காரணமாக அக்னினை உயர்தனையாக கொள்ளப்பட்டது. அப்ப வந்து மாற்று என்ன சொல்றாங்க, என் அம்மை வந்தால் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது என்னது, இது வந்து ஒரு திணை வலுவு மீதி. புரியுதா? மறுபடியும் நல்லா பாருங்க. அதான் இலக்கண முறைப்படி அது பிழையுடையது. ஓகேவா? இலக்கண முறைப்படி என்னது, அது பிழையுடையது. என் அம்மை வந்தாலும் யாராச்சும் மாட்டை பார்த்து சொல்லுவாங்களா? நீங்களே சொல்லுங்க. என் அம்மை வந்தால் அப்படின்னு ஒரு மாட்டை பார்த்து சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அது என்னது, உயர்தனையா நம்ம கருத மாட்டோம். ஆனா ஆசிரியர்கள் என்ன பண்றாங்க, இலக்கண ஆசிரியர்கள் அது வந்து கரெக்ட் தான் அப்படின்னு இலக்கண ஆசிரியர்களால சொல்லப்பட்டதுனால இது என்னது, வலுவு மீதி. அது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதான் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழை என்று என ஏற்றுக்கொள்ளப்படுவதுதான் என்னது, வலுவு மீதி. பிழை என்று அப்படின்னு ஏற்றுக்கொள்ளப்படுவதுதான் என்னது, வலுவு மீதி. அடுத்து திணை வலுவு மீதி அப்படின்னு பாருங்களேன். என் அம்மை வந்தால் அப்படின்றது என்னது, ஒரு மாட்டை பார்த்து சொல்றாங்க. அது என்னது, அப்படி சொல்ல மாட்டோம். அது மாதிரி சொல்லாம என்னது, திணை வலுவு மீதி. அந்த மாதிரி சொல்றது என்னது, திணை வலுவு மீதி. இங்க என்னது, ஓப்பின் காரணம் என்ன பண்றாங்க, அக்ரிணையா உயர்தனையா கொள்றாங்க. அக்ரிணை என்ன பண்றாங்க, உயர்தனையா சொல்றாங்க. அப்ப மாட்டை போய் என்ன சொல்றாங்க, உயர்தனையா சொல்றாங்க. அதனால என்ன சொல்றோம், அது திணை வலுவு மீதி. ஏன் சார் இத்தனை வாட்டி சொல்றீங்க அப்படின்னா முக்கியம். ஓகேவா? வலுவு மீதி எப்படி வேணா கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? இது கொடுத்து கூட இது என்ன வலுவு மீதி அப்படின்னு கூட கேட்கலாம். அதனால எழுத தயாரா இருக்கணும். ஓகேவா? அடுத்து பால் வலுவு மீதி. இப்ப பால் வலுவு மீதி என்ன சார் அப்படின்னா பாருங்களேன், வாடா ராசா வாடா கண்ணா என்று தன் மகளை பார்த்து, யார, மகன் இல்ல மகள். ஓகேவா? ஒரு பொண்ணை பார்த்து தாய் அழைப்பது. தன்னோட பொண்ணை பார்த்து தாய் அழைக்கிறாங்க. என்ன பண்றாங்க, வாடா ராசா வாடா கண்ணா அப்படின்னு கூப்பிடுறாங்களா. நம்ம வீட்டுல என்ன பண்ணுவாங்க,
பொம்பளை பிள்ளையா இருந்தா வாடா வாடான்னு கூப்பிடுவாங்க, ஆம்பளை பையன் இருந்தா வாடி போடி அப்படின்னு சொல்லுவாங்களா? என்னது அப்படி என்ன பண்ணுவாங்க, மாத்தி மாத்தி சொல்லுவாங்களா? என்ன வந்து டீன் தானே சொல்லணும், என்னென்ன போய் டான் சொல்றாங்க, என்ன டான் தானே சொல்லணும், என்ன போய் என்ன டீன்னு சொல்றாங்க அப்படின்னு இருக்கும்ல. இதுதான் என்னது அப்படின்னா பால் வலுவ மீதி. இனிமே உங்க அம்மா உங்களை கூப்பிட்டு என்ன சொல்லுங்க, பால் வலுவ மீதியில கூப்பிடாதமா என்ன அப்படின்னு சொல்லுங்க. ஓகேவா? அதுதான் அந்த இடத்துல பால் வலுவ மீதி. புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? வாடாராசா வாடா கண்ணா என்று மகளை பார்த்து, ஒரு பொண்ணை பார்த்து வாடாராசா வாடா கண்ணா அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொன்னா அது பால் வலுவ மீதி. இங்க ஓப்பன் காரணம் என்ன பண்றாங்க, பெண் பாலை ஆண் பாலா கொல்லப்பட்டிருக்கு. இப்ப பெண் பால் என்ன சொல்றாங்க, ஆண் பாலா சொல்றாங்க, ஆண் பாலை பெண் பாலா சொல்றாங்க. இந்த மாதிரி மாத்தி சொல்றது என்னது, இதுதான் பால் வலுவ மீதி. புரியுதா? பால் வலுவ மீதி அப்படின்னா என்னன்னு கிளியர் ஆகுதா? பால் வலுவ மீதி. ஓகேவா? வாடாராசா வாடா கண்ணன்ற தகனை தன்னோட பொண்ணை பார்த்து அழைக்கிறது என்னது, அது பால் வலுவ மீதி. ஏன் இங்க வந்து பெண் பாலை ஆண் பாலாவும் ஆண் பாலை பெண் பாலாவும் சொல்றாங்க. இதுதான் பால் வலுவ மீதி. இப்ப வந்து நீங்க வந்து பொண்ணா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை எப்படி கூப்பிடுறாங்க, வாடாராசா வாடா கண்ணா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இதே நீங்க ஆண் பையனா இருக்கீங்க அப்படின்னா வாடி சாப்பிட்டியாடி அப்படின்னு சொல்றாங்களா? இதுதான் பால் வலுவ மீதி. புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கடுத்து இடவலுவு மீதி. என்ன சார் இடவலுவு மீதி அப்படின்னா, மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என்னும் தன்மையினை படக்க இடத்தில் கூறுவது இடவலுவு மீதி. பாருங்களேன், நான் தான் அந்த மாறன் வச்சுக்கோங்களேன், நான் என்னைக்கும் பொய் சொல்ல மாட்டேன், நான் என்னைக்கும் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கணும். இந்த மாறன் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா இவன் எப்படி சொல்றான் பாருங்க, இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் அப்படின்னது, இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் அப்படின்னு என்ன சொல்றான், படற்கை இடத்துல சொல்றான். சார் படற்கை என்ன சார் அப்படின்னா, தன்மைனா நான் நாங்கள் நாம் என்னை பத்தி குறிக்கிறது. ஓகேவா? முன்னிலனா நீ நீங்கள் நீ வீர் அப்படின்றது குறிக்கிறது. படற்கைனா அவன் அவர் அவள் அப்படின்னா மற்றவங்களை பத்தி சொல்றது. உங்களை பத்தி இல்லாம என்னை பத்தியும் இல்லாம இன்னொருத்தவங்களை பத்தி சொன்னது, அதுதான் படற்கை. அப்ப புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? மாறன் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான்னு தன்மையினை படற்கெடுத்தல் கூறுவது. இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் அப்படின்னு படற்கை இடத்துல சொல்லியிருக்கான். தன்மையினை சொல்லாம என்னது, தன்மையினை படற்கை இடத்துல கூறுவது என்னது, இடவலுவு மீதி. புரியுதா இடவலுவு மீதி என்னன்ட்டு? அப்ப இடவலுவு மீதி எங்க வந்திருக்கு அப்படின்றது கிளியர் ஆகுதா? ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஈஸியான இலக்கண பாட்டு தான். கடைசியா முடிக்கும் போது கூட இலக்கணம் இதுல தான் முடிச்சிருந்தேன். நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. பார்க்கல அப்படின்னா அந்த இலக்கண வீடியோ பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஓகே, டைம் இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், ரிவிஷன் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். யார் இவங்க? குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. ஓகேவா? தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். நாளை தமிழகம் வருகிறார். இத்தொடர் குடியரசுத் தலைவர் நாளை வருவார் என அமைதல் வேண்டும். ஆக்சுவலா என்ன சொல்லிருக்கணும், குடியரசுத் தலைவர் நாளைக்கு வருவாங்க நாளைக்கு வருவார் அப்படின்னு சொல்லிருக்கணும். நாளை வருகிறார் அப்படின்னு சொன்னா, வருகிறார் அப்படின்னா அது வந்து என்னது, நிகழ்காலம். அப்ப வருவார்னு எதிர்காலத்துல தானே சொல்றோம். இங்க ஏன் நிகழ்காலத்துல சொல்றோம் அப்படின்னா, அவங்க கண்டிப்பா வந்துருவாங்க அப்படின்றதுனாலதான் என்ன பண்றாங்க, கால வலுவு மீதி. அப்ப புரியுதா? வருவார் நம்ம இவ்வாறு அமையவில்லை என்றாலும் நாம் பிழையாக கருதவில்லை, ஏனெனில் அவரது வருகையின் உறுதித்தன்மையை நோக்கி கால வலுமையாக ஏற்றுக்கொள்கிறோம். புரியுதா? ஆக்சுவலா என்னது, அவங்க நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு வருவாங்க அப்படின்னு தான் சொல்லிக்கிறோம். ஆனா என்ன பண்றாங்க, நாளை வருகிறார் அப்படின்னு சொல்றாங்க. நாளை வருகிறார் அப்படின்னா அவங்க கண்டிப்பா வந்துருவாங்க. என்னது, நாளைக்கு குடியரசுத் தலைவர் அவங்க பிளான் பண்ணபடி கண்டிப்பா வந்தே தீரணும். ஏன், அவங்க வந்து ஒரு பெரிய ப்ரொஃபைல். ஓகேவா? அவங்க கண்டிப்பா நாளைக்கு வந்தே ஆகணும் அப்படின்றது என்னது, அந்த உறுதித்தன்மைக்காக என்ன பண்றாங்க, அது கால வலுவ மீதி. இத்துடன் என்னது, குடியரசுத் தலைவர் நாளை வருவார் என அமைதல் வேண்டும். அவ்வாறு அமையவில்லை என்றாலும் நாம் பிழையாக அந்த மாதிரி அமையலை அப்படின்னாலும் நம்ம அதை தப்பா கருதல. ஏன் அப்படின்னா அவரது வருகையின் உறுதித்தன்மையை நோக்கி கால வலுவு மீதியாக ஏற்றுக்கொள்கிறோம். அவரோட வருகையை உறுதித்தன்மையை நோக்கினாது அதை கால வலுவு மீதியாக நம்ம ஏத்துக்கிறோம் அப்படின்றத அதுல சொல்றாங்க. புரியுதா? இந்த பாயிண்ட் எல்லாரும் கிளியர் ஆகுதா? ரொம்ப முக்கியம். சரியா? அப்ப கால வலுவு மீதி ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுக்கடுத்து மரபு வலுவு மீதி. அது என்ன சார் மரபு வலுவு மீதி அப்படின்னா, ஒண்ணும் இல்ல, கத்தும் குயிலோசை சற்று காதில் வந்து பட வேணும் அப்படின்னு பாரதியார் பாடுறாரு. என்னது, கத்தும் குயிலோசை. குயில் வந்து கத்துமா, குயில் வந்து கத்தாது. என்ன பண்ணும், குக்கு குக்குன்னு தானே சவுண்டு போடும். என்னது, பேரண்மை படம் பார்த்துருக்கீங்களா? அது என்னது, குக்கு குக்குன்னு தானே சவுண்டு போடும். ஆனா இங்க பாருங்க, கத்தும் குயிலோசை, குயில் வந்து கத்துது அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் சொல்லியிருக்கா? அதுவும் வந்து ஒரு பாரதியார் சொல்லியிருக்காரு. ஓகேவா? சற்று வந்து காதில் படணும் அப்படின்னு சொன்னது யாரு, பாரதியார். ஓகேவா? அப்ப குயில் கூவும் என்பதே மரபு. குயில் என்ன பண்ணும், கூவும், குக்கு குக்குன்னு கூவதான் செய்யும், அது கத்தாது. அப்ப குயில் கத்தும் என்பது மரபு வலு. அப்ப என்னது,
குயில் கத்தும் அப்படின்றது மரபு வலு. காகம் கரையும், காகம் கத்தாது. ஓகேவா? அப்ப என்னது, இதெல்லாம் வந்து மரபு வலு. அப்ப அதை மாதிரி வந்து இங்க கவிதையில் இடம்பெற்றிருப்பதால் இது வந்து மரபு வலுவு மீதியாக ஏற்றுக்கொள்ளப்படுது. வலுவு மீதி அப்படின்னா தவறா இருக்கிறது, ஆனா இலக்கண ஆசிரியர்களா இது ஒன்றும் தப்பு கிடையாது, இப்படியே நீங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்றது என்னது, அதுதான் வலுவு மீதி. அப்போ ஒரு இடத்துல என்ன பார்த்துட்டு இருக்கோம், நம்ம வலுவு மீதியை பார்த்துட்டு வரோம். அப்ப என்னது, கிட்டத்தட்ட 5 இடத்துல பார்த்துருக்கோம். ஒண்ணு மரபு, கால, இட, என்னது திணை, இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஓகேவா? என்னது இட, கால, மரபு, பால், திணை. ஓகேவா? அதனால 5 வலுவு மீதி பார்த்துருக்கோம். ரொம்ப முக்கியமான வலுவு மீதி. சரியா? ஓகேப்பா. அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன சார் அப்படின்னா, மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையை மாற்றும் பாங்கினை எழுதுக. மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையை மாற்றும் பாங்கினை எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்குமா? பாருங்க, மருத்துவர் நோயாளியின் உடலில் ஏற்பட்ட புண்ணை கத்தியால் அறுத்து சுட்டாலும் அது நன்மைக்கென என்று உணர்ந்த நோயாளி மருத்துவரை நேசிக்கும் தன்மையால் புண் ஆறிவிடும் என்ற நம்பிக்கையையும் ஏற்படுகிறது என்ற செய்தியை விளக்குகிறது பெருமாள் திருமொழி. ஒன்றும் இல்லை, இப்போ வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்றீங்க, நிறைய பேர் என்ன இருக்கும், கை முறிஞ்சிருக்கலாம், கையில வந்து ஏதாச்சும் அறுத்துருக்கலாம், அறுத்து என்ன இருக்கும் சீல வச்சிருக்கலாம். என்னது, நிறைய பேர் வந்து கையில ஏதாச்சும் வந்து கையை வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, கீழே விழுந்திருப்பீங்க. அப்போ என்னது, ஒரு கட்டு போட்டிருப்பீங்க, அது வீங்கியிருக்கும், அதை வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணியிருப்போம், நம்ம எல்லாருமே ஒரு சுச்சுவேஷனில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிற அப்படின்ற நிலைமை அப்படின்றது இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணுவோம், ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுவாங்க, டாக்டர் என்ன பண்ணுவார், கத்தி எடுப்பார். என்னது, அந்த கத்தி எடுத்து அவர் என்ன பண்ணுவார், அறுக்க தான் வருவார். ஓகேவா? ஒரு திருடன் என்ன பண்ணுவான், திருடன் என்ன பண்ணுவான், நம்மளை கொண்டுட்டு நம்மளிருந்து ஏதாச்சும் எடுத்துகிட்டு போகணும் தான் நினைப்பான். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், டாக்டர் வந்து என்னது, அந்த கத்தியை வச்சு அறுக்கும் போது என்ன பண்ணுவோம், நம்மளோட நன்மைக்கு தான் அதை செய்யறாரு அப்படின்றத நம்ம நினைப்போமா, நம்மளோட நன்மைக்காக தான் அவர் அந்த கத்தியை எடுத்தாரு அப்படின்றத சொல்லுவோமா. அது மாதிரிதான் இங்க சொல்லியிருக்காங்க. பாருங்களா, அதாவது மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையும் மாற்றும் பாங்கினை எழுதுக அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, மருத்துவர் நோயாளியின் உடலில் ஏற்பட்ட புண்ணை கத்தியால் அறுத்து சுட்டாலும் அது நன்மைக்கே என்று உணர்ந்த நோயாளி மருத்துவரை நேசிக்கும். என்ன பண்ணுவாரு, இப்போ வந்து இந்த இருக்காரா, என்ன பண்றாரு மருத்துவர், அவர் தலையில எது கிழிக்கிறாரா, அந்த மாதிரி கிழிக்கும் போது என்னது, அப்போ வந்து அதை நம்ம நன்மைக்கு தான் அந்த இதை செய்யறாரு அப்படின்றதுக்கு என்ன பண்ணுவார், உணர்ந்து எதுவும் பண்ணாம இருப்பார். அது நன்மைக்கே என்று உணர்ந்த நோயாளி மருத்துவரை நேசிக்கும் தன்மையால் அப்புண் ஆறிவிடும் என்ற நம்பிக்கையையும் ஏற்படுகிறது என்ற செய்தியை விளக்குகிறது பெருமாள் திருமொழி. இந்த மாதிரி விஷயத்தை விளக்குது. எது விளக்குது, பெருமாள் திருமொழி. ஓகேவா? இதுல ஒரு மனப்பாட பகுதி பாடல் இருக்கு, உங்களுக்கு சொல்றேன், ரொம்ப முக்கியமான ஒரு மனப்பாட பகுதி பாடல். கண்டிப்பா அதை படிக்காம போகக்கூடாது. ஓகேவா? புரிஞ்சுதா என்னன்ட்டு? என்னது, நம்மள வந்து நம்ம டாக்டர் வந்து என்ன பண்றாரு, நம்ம மேல வந்து ஒரு கத்தியை வைக்கிறாரு அப்படின்னா அது நம்ம நன்மைக்காக தான் பண்றாரு அப்படின்றத சொல்லுவோம்ல, அதுதான் இங்க சொல்றாங்க. ஓகேவா? அதுதான் மருத்துவத்தில் நோயாளியின் உடலில் ஏற்பட்ட புண்ணை கத்தியால் அறுத்து சுட்டாலும், கத்தியால வந்து அறுத்து அந்த இடத்த சுட்டாலும் சரி, அது நன்மைக்கே என்று உணர்ந்த நோயாளி மருத்துவரை நேசிக்கும் தன்மையால் அப்புண்ணு ஆறிவிடும் என்ற நம்பிக்கையும் ஏற்படுகிறது என்ற செய்தியை விளக்குகிறது பெருமாள் திருமொழி. இந்த விஷயத்தை எது சொல்லுது, பெருமாள் திருமொழி. அதை நீங்க கண்டிப்பா எழுதணும். ஓகேவா? எந்த விஷயம் சொல்லுது அப்படின்னா பெருமாள் திருமொழி சொல்லுது. ரொம்ப முக்கியமான ஒரு வினா. ரைட்டா? இது முக்கியமான வினா. இதுல இருக்க மனப்பாட பகுதி பாடலும் ரொம்ப முக்கியமான மனப்பாட பகுதி பாட்டு. கண்டிப்பா வரப்போற ஆஃபைல் எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? நிறைய வாட்டி நம்ம என்னது பியூஎஸ் கொஸ்டின் ரிவிஷன் செக் பண்ணதுல, அனலைசஸ் பண்ணதுல அந்த கொஸ்டின்லாம் வந்து என்ன இருக்கு, ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கு. அடிப்பெறலாமல் எழுதுக்கல இந்த கொஸ்டின் அப்படின்றது வந்துட்டே இருக்கு. ஓகேவா? இது படிக்காமல் போகவே கூடாது. இப்போ பாருங்க, வாளால் அறுத்து சூடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்திரினும் வித்துவ கோட்டம் மாணி ஆளா உணதருளே பார்ப்பனடியேனே. பாசுரையின் 691. குலசேகராழ்வார் பெருமாள் திருமொழி. ரொம்ப முக்கியமான ஒரு பாடல். ஓகேவா? அப்ப வாளால் அறுத்து சூடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்திரினும் வித்துவ கொட்டம்மானி ஆளா உணதருளே பார்ப்பேன் அடியேனே. பாசுரையின் 691. வாளால் அறுத்து சூடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்திரினும் வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உணதருளே பார்ப்பேன் அடியேனே அப்படின்ற பாடல் பெருமாள் திருமொழியில இருக்கு. குலசேகர ஆழ்வார் அழகா பாடியிருப்பாரு. ரொம்ப முக்கியமான ஒரு பாடல். ஓகேவா? அதான் அந்த பாடலோட பொருளை பாருங்களேன். மருத்துவர் உடலில் ஏற்பட்ட புண்ணை கத்தியால் அறுத்து சுட்டாலும் அது நன்மைக்கே என்று உணர்ந்த நோயாளி அவரை நேசிப்பார். ஆமா தானே? நம்மளோட நன்மைக்காக என்ன பண்றாரு, அந்த கத்தியை எடுத்து அறுக்கிறாரு. நம்மளோட நன்மைக்காக என்ன பண்றாரு, ஆப்ரேஷன் பண்றாரு. அதனால பண்ணுவாங்க, நம்ம இந்த டாக்டர் வந்து நம்மளோட உயிரையே காப்பாத்திட்டாரு. என்னது, ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தவங்க என்ன பண்றாரு, ஒரு உயிரையே காப்பாத்திட்டாரு. அப்ப நம்மளோட நன்மைக்காக தான் இந்த விஷயத்தை செஞ்சிருக்காரு அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அந்த டாக்டர் மேல என்ன பண்ணுவாங்க, ஒரு அன்பு காட்டுவாங்க. அதுதான் சொல்றாங்க. ஓகேவா?
வித்துவ கோட்டில் எழுந்தில் இருக்கும் அன்னையே, அது போன்று நீ உனது விளையாட்டால் நீங்காத துன்பத்தை எனக்கு தந்தாலும் உன் அடிமையாகிய நான் உன் அருளையே எப்பொழுதும் எதிர்பார்த்து வாழ்கிறேன். அதாவது வித்துவ கோட்டில் இருக்க எழுந்திருக்கும் அன்னையே, வித்துவ கோட்டில் இருந்திருக்க அந்த அன்னையே, நீ உன்னது விளையாட்டால் நீங்காத துன்பத்தை எனக்கு கொடுத்தாலும். ஓகேவா, என்ன பண்ற, நான் அந்த இறைவனை வேண்டிட்டு இருக்கேன். அந்த இறைவன் என்ன பண்றாரு, எனக்கு தீராத வந்து என்ன பண்றாரு, தீமையை துன்பத்தை கொடுக்குறாரு. அப்படியே என்ன பண்றாராம், நீ எனக்கு துன்பத்தை கொடுத்தாலும் நான் உன்னோட அருளுக்காக தான் நான் வேண்டி இருக்கேன் அப்படின்றத யார் சொல்றா, குலசேகர ஆழ்வார் சொல்றாரு. அது போன்று நீ விளையாட்டால் நீங்காத துன்பத்தை எனக்கு தந்தாலும் உன் அடிவனாகிய நான் உன் அருளையே எப்பொழுதும் எதிர்பார்த்து, உன்னோட அருளை தான் நான் இப்ப என்ன பண்றேன், எப்பொழுதுமே எதிர்பார்த்து வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்றத யார் சொல்றா, குலசேகர ஆழ்வார் சொல்லி பாடுறாரு. புரியுதா? இந்த கொஸ்டின் எல்லாருக்கும் கிளியர் ஆகுதா? ரொம்ப முக்கியம், இந்த பாடல் ரொம்ப முக்கியம். ஓகேவா, முடிச்சுட்டு குலசேகர ஆழ்வான் கடைசியா எழுதணும். ஓகேவா, வாளால் அறுத்து சூடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்த்தினும் வித்துவ கோட்டம் மாணி ஆளா உணர்தலே பார்ப்பேன் அடியேனே. ஓகேவா, ரொம்ப முக்கியம். அடுத்து என்ன சார் வெறும் ஜாக்கி ஜான் போட்டோவா வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஒரு ஈஸியா வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நம்ம ஆனால் ஜாக்கி ஜான் என்ன பண்ணிருப்போம், ஐம்பூதங்கள் அப்படின்றது அடிக்கடி யார் சொல்லுவா, ஜாக்கி அப்படின்னு வந்து அன்கள் சொல்லுவார்ல, அந்த மாதிரி வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் தான். ஓகேவா, உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் எவை எவை என பரிபாடல் வழி அறிந்தவற்றை விளக்கு. நம்ம பரிபாடல் பார்த்துருப்போம், அது பரிபாடல் பார்த்துருவோம். ஊழி 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 யுகம் முறை அப்படின்ற ஒரு பாடல் வந்திருக்கும். அதுல வந்து அந்த பாடல்ல நம்ம உயிர் வாழ்றதுக்கு தேவையான என்னென்ன விஷயம் இருக்கு அப்படின்றத சொல்லுவோம். இந்த நம்ம வாழ்றோம்ல, இந்த பூமி, இந்த பூமியில வாழ்றோமா, இந்த பூமியில இந்த ஒரு விஷயம் இல்லைனாலும் நம்மளால உயிர் வாழ முடியாது. ரைட்டா இல்லையா? நிலம் இல்லைன்னா நம்மளால வாழ முடியாது, நீர் இல்லை அப்படின்னா என்னது நம்மளால குடிக்க முடியாது, காத்து இல்லைன்னா என்னது சுவாசிக்க முடியாது, இந்த ஆகாயம் வானம் இல்லைன்னா என்னது இரவு பகல் வராது, நெருப்பு இல்லைன்னா அது நம்மளால எதையுமே சமைக்க முடியாது. அப்ப நம்ம என்னது இந்த மாதிரி வந்து நம்மளால உயிர் வாழ முடியாது. இந்த ஐம்பூதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலம் தீ நீர்வழி விசும்போடு ஐந்தும் கலந்த உலகம் மாதலின் அப்படின்னு தொல்காப்பியத்தில் குறிப்பிட்டிருக்கோம். ஓகேவா, நிலம் தீ நீர்வழி விசும்போடு ஐந்தும் கலந்த உலகம் மாதலின் அப்படின்னு தொல்காப்பியத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அது மாதிரி தான். ஓகேவா, உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியின் எவை எவையான பரிபாடல் வழி அவற்றை அறிந்தவற்றை குறிப்பிடுங்க. அப்ப நிலம், ஓகேவா, ஜிண்டு இருக்காங்கல்ல, அது என்னது, இந்த பிக்சரை பார்த்தாச்சும் எழுதணும். ஓகேவா, ஜிண்டு இருக்கிறது என்னது, இது நிலம். ஓகேவா, கிர்மாடா அப்படின்றதுக்குள்ள இது வந்து நீர். ஓகேவா, அடுத்து என்னது, நெருப்பு. அடுத்து என்னது, காற்று. ஆகாயம். ஓகேவா, மறந்துடக்கூடாது. நிலம் நீர் காற்று வானம் நெருப்பு ஆகாயம் கூட சொல்லலாம், இல்ல வானம் கூட சொல்லலாம். அப்ப இந்த கொஸ்டின் எழுதிடுவீங்களா? பிக்சர்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பிக்சர்ஸ் வச்சு கரெக்டாக ஆன்சர் பண்ணணும் இந்த கொஸ்டின் வந்தா. ஓகேவா, ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். ஓகேவா, உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் எவை எவை என பரிபாடல் வழி அறிந்தவற்றை குறிப்பிடுக அப்படின்ற கொஸ்டின். அதுக்கு என்ன ஆன்சர், நிலம் நீர் காற்று வானம் நெருப்பு அப்படின்றது சரியான விடை. ஓகேவா, ரொம்ப முக்கியமான ஒரு வினா. ஓகேவா, நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம். ஓகேவா, நிலம் நீர் காற்று வானம் நெருப்பு அல்லது ஆகாயம் நெருப்பு எதை வேணா நீங்க சொல்லலாம். ஓகேவா, தொல்காப்பியத்தில் எப்படி குறிப்பிட்டிருக்கப்பட்டிருக்கும், நிலம் தீ நீர்வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் அப்படின்றது குறிப்பிடப்பட்டிருக்கும். சரியா, எல்லாரும் கிளியர் ஆனிச்சா இந்த கொஸ்டின்? ஜாக்கி ஜான். ஓகேவா, இந்த பாடலை பாருங்களேன். விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல கருவலர் வானத்து இசையில் தோன்றி ஒரு அறிவரா ஒன்றன் ஊழியும் உந்துவழி கிளர்ந்த ஊழி ஊழியும் சென்னி சுடறிய ஊழியும் பனியோடு தன்பையில் அறைய ஊழியும் அவையேற்று உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆர்தருப்பு மீண்டும் வீடு உயர்வு தீண்டி அவற்றிற்கும் உள்ளீடு ஆகிய நிலத்து ஊழியும் அப்படின்ற பாடல் இருக்கு. ஓகேவா, கீராந்தையார் எழுதியிருக்காரு. பரிபாடல் யார் எழுதுனது, கீராந்தையார். யார் எழுதுனது, கீராந்தையார். ஓகேவா சார், பரிபாடல் கீராந்தையார் எழுதுனது, அது எப்படி சார் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது? ஷார்ட்கட் ஏதாச்சும் சொல்லுங்க சார் அப்படின்னா, கீரைய பரி என்ன பண்ணணும், கீரையை வந்து என்ன பண்ணணும், பறிக்கணும். கீரை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டில் வந்து முருங்கைக்கீரை இருக்குன்னா என்ன பண்ணுவோம், அதை போய் பறிப்போமா? அப்போ கீரையை பறி. அப்போ கீரையை பறி அப்படின்னா கீரந்தையார் யாரு, கீரந்தையார் யாரு, பரிபாடல். பரிபாடல் இருந்து யாரு, கீரந்தையார். ஓகேவா, ஷார்ட்கட் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, பரிபாடல் கீரந்தையார். அதோட பொருள் அப்படின்றது பாருங்களேன், எதுவுமே இல்லாத பெருவெளியில் அண்ட தோற்றத்துக்கு காரணமான கரு பரமானு பேரொளியிலிருந்து தோன்றியது. எதுவுமே இல்லாத அந்த பெருவெளியில அண்ட தோற்றத்துக்கு காரணமான ஒரு பேரொளி. பேரொளி அப்படின்னா ஒரு சவுண்டு. ஓகேவா,
ஒரு பெரிய சவுண்டு திடீர்னு உழுவுது. ஓகேவா, அதுல உழுவுது. உருவம் இல்லாத காற்று முதலான பூதங்களில் அணுக்களுடன் வளர்கின்ற வானம் என்ற முதல் பூதத்தின் ஊழி அது. ஓகேவா, எதுவுமே இல்லாதப்ப, உருவமே இல்லாதப்ப அந்த காற்று முதலான பூதங்களின் அணுக்களுடன் வளர்கின்ற வானம் என்ற முதல் பூதத்தின் அந்த வானம் அப்படின்றது அப்படியே உருவாகுது அப்படின்றத சொல்றாரு. அந்த அணுக்களின் ஆற்றல்கள் இருந்து பருப்பொருள்கள் சிதறும்படியாக பல ஊழிக்காலங்கள் கடந்து சென்றன. அந்த அணுக்களோட ஆற்றல் என்ன பண்ணுது, கிளர்ந்து பருப்பொருள்கள் சிதறும்படி, அங்க இருந்த பொருட்கள் என்ன பண்ணுது, சிதறும்படி, அப்படியே சிதற மாதிரி அது பல ஊழிக்காலங்கள் கடந்து சென்றன. பிறகு நெருப்பு பந்து போல புவி உருவாகி, பின்னாடி என்ன ஆச்சு, நெருப்பு பந்து மாதிரி உருவாகிருச்சு. பின்னாடி எப்படி ஆயிடுச்சு, ஒரு நெருப்பு பந்து மாதிரி நம்மளோட பூமி அப்படின்றது உருவானுச்சு. உருவாகி விலங்கிய ஊழிக்காலம் தொடர்ந்தது. ஓகேவா, பின்னர் பூமி குளிரும்படியாக தொடர்ந்து மழை பொழிய ஊழிக்காலம் கடந்தது. என்னது, பின்னாடி வந்து நெருப்பு பந்து மாதிரி இருக்கு நம்மளோட பூமி. ஓகேவா, அதுவே நம்ம மழை வந்து பெய்யுது, என்ன பண்ணுது, சரியான மழை வந்து கொட்டுதுனால என்னது, பின்னர் பூமி குளிரும்படியாக தொடர்ந்து மழை பொழிந்த ஊழிக்காலம் கடந்தது. அவ்வாறு தொடர்ந்து பெய்த மழையால் பூமி வெள்ளத்தில் மூழ்கிது. அந்த பூமி என்ன பண்ணுது, நம்மளோட பூமி வெள்ளத்தால் அப்படியே மூழ்கியது. மீண்டும் மீண்டும் நிறை வெள்ளத்தால் நிறைந்த இப்பெரிய உலகத்தால் உயிர்கள் உருவாகி வாழ்வதற்கு ஏற்ற சூழல் தோன்றியது. இந்த மாதிரி தண்ணி வந்து என்ன பண்ணுது, வந்து அதிகமாக வர என்னது, நம்ம உயிர் வாழ்க்கிறதுனால தேவையான சூழல் அப்படின்றது உருவானது. அச்சூழலிலே உயிர்கள் தோன்றி நிலை பெறும்படியான ஊழி காலம் இருந்தது. ஓகேவா, ஊழி அப்படின்னா யுகம், ஊழ் அப்படின்னா முறை. ஓகேவா, ஊழி அப்படின்னா யுகம், அந்த யுகமா தோன்றி இருக்கு அப்படின்றது. அதாவது என்னது, மாடர்ன் சயின்ஸ் எதையே கண்டுபிடிச்சாலும் நம்மளோட பரிபாடல கீரந்தையர் எழுதுனதுல என்ன இருக்கு, இந்த மாதிரி எப்படி இந்த உலகம் உருவானுச்சு அப்படின்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சது நமக்கு ஆச்சரியமா இருக்கு. ஓகேவா, இப்போ உள்ள மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்லுது, இதே விஷயத்த தான் இப்போ ஒரு கடைசியா ஒரு 200 வருஷம் இல்லை 100 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னுச்சு. ஓகேவா, ஆனா நம்மளோட இலக்கியம் என்ன பண்ணுது, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பரிபாடல்ல கீராந்தையர் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. இந்த மாதிரிதான் உலகம் உருவானுச்சு அப்படின்றது நம்மளோட இலக்கியம் எப்படி இருந்துக்கு, ஒரு தொலைநோக்கு பார்வையில, ஒரு அறிவியல் சிந்தனையில அந்த மாதிரி இருந்திருக்கு. என்னது, இந்த மாதிரிலாம் நம்மளோட இலக்கியங்கள் இந்த அளவுக்கு விஷயத்த சொல்லுது அப்படின்றது இந்த மாதிரி இலக்கியங்களை படிக்கும் போது நமக்கு தெரிய வருது. ரைட்டா, புரியுதெல்லாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் அப்ப என்ன வச்சுக்கோங்க, எதுவுமே இல்லாத அந்த பெருவெளி, இந்த உலகமே வந்து, இந்த உலகம், யூனிவர்ஸ், அந்த கேலக்சி எதுவுமே இல்லை. அந்த மாதிரி இல்லாதப்ப என்னது, ஒரு பெரிய சவுண்டு கேட்குது, டுமில்னு ஒரு சவுண்டு கேட்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய சவுண்டு கேட்குது. பரமாணு அப்படின்னா பேரொளியுடன் தோன்றுது. ஓகேவா, பேரொளி அவ்வளோ பெரிய ஒரு சவுண்ட் அப்படின்றது கேட்குது. உருவம் இல்லாத காற்று, காற்றுக்கு ஏதாச்சும் உருவம் இருக்கான்னு நம்ம மேல வந்து நம்மளால உணர மட்டும்தான் முடியும். அந்த காத்து என்னது, அந்த காற்றை வந்து நம்மளால உணர மட்டும்தான் முடியும். அது வந்து நமக்கு மேல அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, மேல வந்து அந்த காத்து வந்து மேல படுது. ஓகேவா, உருவம் இல்லாத அந்த காற்று முதலான பூதங்களின் அணுக்களுடன் வளர்கின்ற வானம் என்ற முதல் பூதத்தின் ஊழி அப்படின்னா என்னது, யுகம். அதுதான் ஃபர்ஸ்ட் யுகமா தோன்றது. எது, காத்து. ஓகேவா, என்னது, அந்த வானம் தோன்றி அதுக்கப்புறம் காத்து அப்படின்றது வந்து மேல அடிக்குது. அந்த அணுக்களின் கிளர்ந்து ஆற்றல் கிளர்ந்து பருப்பொருள்கள் சிதறும்படியாக பல ஊழிக்காலங்கள், ஊழினா அந்த காலம். ஓகேவா, அந்த காலம் கடந்து யுகமா கடந்து சென்றன. அந்த மாதிரி வந்து அணுக்களோட ஆற்றல் கிளர்ந்து என்னது, பருப்புகள் சிதறும்படியான பல யுக காலங்கள் வந்து கடந்து செல்லுது. பிறகு நெருப்பு பந்து போல பூமி உருவாகுது. அப்ப எப்படி உருவாகுது, பூமி வந்து நெருப்பு பந்து மாதிரி உருவாகுது. அப்படி நெருப்பு பந்து இருக்குல்ல, அது மாதிரி நம்மளோட பூமி அப்படின்றது உருவாயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன சார் ஆச்சு அப்படின்னா, பின்னர் பூமி வந்து குளிரும்படியா என்ன பண்ணுது, மழை பொழியுது அப்படியே நம்ம பூமியில. அப்போ வந்து என்ன இருக்கு, வெறும் நெருப்பு மாதிரி இருக்கு. இந்த மாதிரி வந்து என்னது, மழை பொழிஞ்சு என்ன பண்ணுது, வெள்ளத்தில் அப்படியே மிதக்குது நம்மளோட பூமி. புவியீர்ப்பு சேர்க்கிறதுனால என்னது, தண்ணியால வெளில போக முடியல. ரைட்டா, புவியீர்ப்பு சேர்க்கிறதுனால நம்மளால பூமியில இருந்து தண்ணியெல்லாம் வெளில போக முடியல. அப்படியே என்ன பண்ணுது, தண்ணி வந்து அப்படியே தொடர்ந்து நிக்குது. மீண்டும் நிறைய வெள்ளத்தால் நிறைந்த பெரிய உலகத்தில் உயிர்கள் வாழ இந்த மாதிரி வந்து தோன்றதுனால என்ன பண்ணுது, நுண்ணுயிர்கள் தோன்ற ஆரம்பிக்குது. என்னது, நெருப்பும் சரி தண்ணியும் சரி ஒரு இடத்துல வந்து சங்கமிக்குது அப்படின்னா அந்த இடத்துல உயிர்கள் தோன்றும். ஓகேவா, என்னது, அதுல பூஞ்சை அப்படின்றது தோன்றும், நுண்ணுயிரி அப்படின்றது தோன்றும். அது மாதிரி தோன்ற ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தவறை தோன்றுது, அதுக்கப்புறம் மீன் தோன்றுது. இந்த மாதிரி ஒரு விஷயமா தோன்றி என்னது, மனித இனம் அப்படின்றது உருவாகுது. மனிதன் உருவாகி என்ன ஆயிடுச்சு, இப்போ வந்து நம்ம பண்றோம், ஒரு நவீன ஒரு மனிதனா வந்து இருக்கும் அப்படின்றது இதுல சொல்ல வர்றது. ஓகேவா, யார் எழுதியிருக்கா, பரிபாடல்ல கீரந்தையார் எழுதி வச்சிருக்காரு. ஓகேவா, நம்மளோட மாடர்ன் சயின்ஸ் எதை சொன்னாலும் நம்மளோட 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட இலக்கியங்கள்ல இது எல்லாத்தையுமே ஆல்ரெடி சொல்லிட்டு போயிட்டாங்க. கரெக்டா, ஓகேப்பா. அடுத்து, சீசர் எப்பொழுதும் என் சொல் பேச்சை கேட்பான், புதியவர்களை பார்த்து கத்துவானை தவிர கடிக்க மாட்டான் என்று இளமாறன் தன்னுடைய வளர்ப்பு நாயை பற்றி பெருமையாக கூறினார். இதில் உள்ள திணை வலுவு மீதிகளை திருத்தி எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இதுல என்ன வலுவு மீதி இருக்கு அப்படின்றத கேட்கிறாங்க. அப்ப பாருங்களேன், திணை வலுவு மீதி இருக்கு. ஓகேவா, இதுல என்ன வலுவு மீதி இருக்கு, திணை வலுவு மீதி இருக்கு.
வாடா ராசா வாடா கண்ணா அப்படின்னு வந்து ஒரு பொண்ணை பார்த்து என்ன பண்றாங்க, அழைக்கிறாங்க. அது என்னது, ஒரு திணை விளைவு விதி. பெண்பாலை ஆண்பாலா கருதுறாங்க, அது என்னது, அது ஒரு திணை விளைவு விதி. புரியுதா? அப்ப திணை விளைவு விதி என்னது, ஒரு பெண்பாலை ஆண்பாலா கருதுறது, ஒரு ஆண்பாலை பெண்பாலா கருதுறது. ஓகேவா? இப்ப நீங்க ஆண் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, உங்க வீட்டுல வாடி சாப்பிடுடி அப்படின்னு கொஞ்சுவாங்களா? அதே மாதிரி பெண்பாலா இருந்தா பண்ணுவாங்க, என்னது, வாடா வாடா ராசா வாடா கண்ணா அப்படின்னு சொல்றாங்களா? இதுதான் என்னது, திணை விளைவு விதி. என்ன பண்ண சொல்றாங்க, இந்த திணை விளைவு மீதியை திருத்தி எழுதுங்க அப்படின்னு கேட்கறாங்க. இந்த திணை ஆக்சுவலா இது எதுல இருக்கு, ஒரு திணை விளைவு மீதியில இருக்கு. ஓகேவா? அந்த நாயை போய் நம்ம ஏதாவது சொல்லுவோமா, நாய் வருது போகுது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நாய் என்ன பண்றாங்க, சீசர் எப்பொழுதும் என் சொல் பேச்சை கேட்பான், ஒரு ஆணை குறிக்கிற மாதிரி அந்த நாய்க்குட்டி என்ன பண்றாங்க, சீசர் அப்படின்னு சொல்றாரு. நாய்க்குட்டி என்ன பண்றாங்க, சீசர் அப்படின்னு சொல்றாங்க. நாய்க்குட்டி போய் சீசர் அப்படின்னு சொல்றாங்க. அதோட நிப்பாட்டினா பரவாயில்ல. என்ன பண்றாங்க, சீசர் எப்பொழுதும் என் சொல் பேச்சை கேட்பான். அவன் என்ன ஆனா, இந்த நாய்க்குட்டி என்ன ஆனா, என்ன நாய்க்குட்டி ஆண் கிடையாது. ரைட்டா? நாய்க்குட்டி ஆண் கிடையாது. என்னது, அந்த நாய் வருது பாரு, இந்த நாய் போகுது பாரு, அடுத்து என்ன சொல்லுவோம் நம்ம, நீங்க என்ன பண்றீங்க, சீசர் என்னுடைய சொல் பேச்சை கேட்பான் அப்படின்னு ஒரு ஆணை குறிக்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால இது திணை விளைவு மீதி. அந்த திணை விளைவு மீதியை மாத்தி எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? பாருங்க, சீசர் எப்பொழுதும் என் சொல் பேச்சை கேட்பான். சீசர் எப்பொழுதும் என் சொல் பேச்சை கேட்பான். புதியவர்களை பார்த்து கத்துவானை தவிர கடிக்க மாட்டான். புதுசா யாராச்சும் வந்தா என்ன பண்ணுவான், பார்த்து கத்துவானை தவிர போய் கடிச்சிட மாட்டான் என்று இளமாறன் தன்னுடைய வளர்ப்பு நாயை பற்றி பெருமையா கூறான். இளமாறன் என்ன பண்றான், தன்னுடைய வளர்ப்பு நாயை பற்றி பெருமையா கூறுறான். இதுல இருக்கிறது என்னது, திணை விளைவு மீதி. அதை வந்து கொஞ்சம் மாத்தி எழுதுங்க அப்படின்னு கேட்கறாங்க. மாத்தி எழுதலாமா? அப்ப சீசர் எப்பொழுது என் சொல் பேச்சை கேட்கும். அப்ப என்னது, அது வருது பாரு, இது போகுது பாரு, அது என்னோட பேச்சை கேட்கும், இது என்னோட பேச்சை கேட்காது அப்படின்னு சொல்லுவோம்ல. எதை சொல்றோம், இதை வந்து நம்ம நாய் ஒரு அக்னி பொருட்களை இப்படிதான் சொல்லுவோம். அப்ப பாருங்க, சீசர் எப்பொழுதும் என் சொல் பேச்சை கேட்கும். அப்ப ஃபுல் ஸ்டாப்ல முடிக்கணும். புதியவர்களை பார்த்து குறைக்குமே தவிர கடிக்காது. அந்த நாய் வந்து கடிக்காது. அப்ப சீசர் அப்படின்றது என்னது, ஒரு நாய்க்குட்டியை சொல்றாங்க. அப்ப என்னது, திணை விளைவு மீதியா இருக்கு. அதை வந்து மாத்தி எழுதுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணிருக்கோம், நம்ம மாத்தி எழுதியிருக்கோம். புரியுதா எல்லாருக்கும்? சீசர் எப்பொழுதும் என் சொல் பேச்சை கேட்கும், புதியவர்களை பார்த்து குறைக்குமே தவிர கடிக்காது. புரியுதா? அந்த பாயிண்ட் எல்லாம் இருக்கும். என்னது, திணை விளைவு மீதியா மாத்தி எழுதுறோம். என்னது, அந்த சீசர் அந்த நாய்க்குட்டியை போய் என்ன பண்றான், இளமாறன் வந்து என்னோட சீசர் வந்து இவன் வந்து கடிக்க மாட்டான் யாரையும், புதுசா இருக்கவங்கள பார்த்தா குறைப்பான் அப்படின்னு வந்து ஒரு ஆணை குறிக்கிற மாதிரி உயர்தினையை சொல்ற மாதிரி சொல்றான். நம்ம ஆனா என்ன பண்ணுவோம், இதை வந்து அக்ரிணையா சொல்லுவோம். அப்ப அக்ரிணையா சொல்லும்போது என்ன பண்ணுவோம், இந்த நாய்க்குட்டி வந்து என் சொல் பேச்சை கேட்கும், இது யாரையும் கடிக்காது அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அதை மாதிரி மாத்தி எழுதுறோம். சீசர் எப்பொழுதும் என் சொல் பேச்சை கேட்கும், புதியவர்களை பார்த்து குறைக்குமே தவிர கடிக்காது அப்படின்னு எழுதணும். புரியுதா? இந்த பாயிண்ட் எல்லாரும் கிளியர் ஆகுதா? இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா என்ன சொல்ல வரேன் அப்படின்றது? ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேவா? சீசர் எப்பொழுதும் என் சொல் பேச்சை கேட்கும், புதியவர்களை பார்த்து குறைக்குமே தவிர கடிக்காது. ரைட்டா? சரி, அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சரியான விடையை தேர்ந்தெடுக்க அப்படின்றது பார்க்க போறோம். உணர்தலை பார்ப்பேன் அடியேனே என்று யாரிடம் யார் கூறியது? யார்கிட்ட யார் கூறினது? இறைவனிடம் குலசேகர ஆழ்வார். இறைவன் என்ன பண்றாரு, குலசேகர ஆழ்வார் பாடுறாரு. ஓகேவா? வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மீளாத காதல் நோயாளன் போல் மீளாத உயிரினும் மித்துவ கோட்டமானி ஆளாவனவர்களே பார்ப்பேன் அடியேனே அப்படின்றது. ஓகேவா? குலசேகர ஆழ்வாரிடம் இறைவன் பாடுறாரா? இல்ல. மருத்துவரிடம் நோயாளி பாடுறாரா? இல்ல. நோயாளியிடம் மருத்துவர் பாடுறாரா? இல்ல. யாரு? இறைவனிடம் குலசேகர ஆழ்வார் என்ன பண்றாரு, மன்றாடி பாடுறாரு. ஓகேவா? வாழால் அறுத்து சூடினும் மருத்துவன்பால் மீளாத காதல் நோயாளன் போல் மாலாத்துயத்தினும் மித்துவ கொட்டமானி ஆளாவனவர்களே பார்ப்பேன் அடியேனே அப்படின்னு என்ன பண்றாரு, இறைவன்கிட்ட குலசேகர ஆழ்வார் வந்து பாடுறாரு. ஓகேவா? இறைவனிடம் குலசேகர ஆழ்வார் பாடுறாரு. ஓகேவா? ரொம்ப முக்கியமான ஒரு பாடல். கண்டிப்பா வரப்போற ஆஃபேல் எக்ஸாம்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகம். அதனால இந்த மனப்பாட பாடல் கண்டிப்பா நீங்க படிக்கணும், நிறைய எழுதி பார்க்கணும். ஓகேவா? என்னது, நீங்க வந்து கண்டென்ட் எழுதி பார்க்கணும்னாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி இருக்கிற என்னது அந்த மனப்பாட பாடலை எழுதி பார்த்தே ஆகணும். அதை எழுதி மனப்பாடம் பண்ணிட்டு நீங்க போயே ஆகணும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராமல் எழுதணும் அப்படின்னா நிறைய வாட்டி எழுதி பார்க்கணும். ஓகேவா? நிறைய வாட்டி எழுதி பார்க்க தான் என்ன பண்ண முடியும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அப்படின்றது கம்மியாகிட்டே வரும். ஓகேவா? அதெல்லாம் என்ன பண்ணணும், நிறைய வந்து எழுதி பார்க்க தானே ஆகும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கம்மியாகும். இதில் வந்து நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்க, மனப்பாட பகுதியில் ஒரு தப்பு பண்றாங்க. வாழால் அடுத்து சொல்லுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஒரு எழுத்துக்குன்னு ஒரு எழுத்து கேப் அப்படின்றது இருக்கும். ஓகேவா? நிறைய என்ன பண்றீங்க, சேர்த்து எழுதுறீங்க. அப்ப என்ன ஆகும், சேர்த்து எழுதுனால என்னது, அது தப்பு. ஓகேவா? ஒரு வார்த்தைக்கும் கரெக்டா வந்து ரெண்டு, ஓகேவா, ரெண்டு விரல் வந்து
இடைவெளி இருக்க மாதிரி இருக்கணும் ஓகேவா. இந்த போர்டில் உங்களுக்கு பெருசாக தெரியுது. நான் அதுக்குன்னு வந்து எழுதும் போதெல்லாம் 2 விரல் வச்சுலாம் எழுத வேணாம் ஓகேவா. என்னது எழுதும் போது கரெக்டாக 2 விரல் இல்லை 3 விரல் வந்து கேப் இருக்க மாதிரி உங்களோட நோட்டில் எழுதணும் ஓகேவா. மினிமம் 2 விரல் கேப் ஆச்சு இருக்கணும். அப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்கும். அதுமாதிரி என்ன பண்ணக்கூடாது, பேனாவை இப்படி பிடிக்கிறது, அப்புறம் வந்து இப்படி பிடிக்கிறது, அப்புறம் வந்து இப்படி பிடிச்சி எழுதுறது, இந்த மாதிரிலாம் எழுதக்கூடாது ஓகேவா. கரெக்டாக பெண்ணை வந்து மாதிரி மணிக்கட்டில் வச்சு பிடிச்சி அதுக்கப்புறம் எழுதணும் ஓகேவா. அழகா எழுதும் போது என்னது கையை ஆட்டி காட்டி எழுதக்கூடாது. என்னது பெண்ணு மட்டும்தான். சார் இவ்வளோ ஸ்லோவாக எழுதுனா அவ்வளோதான் சார் அப்படின்னா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எழுதுறப்போ உங்களுக்கு டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் போக போக என்ன ஆகிடும், உங்களுக்கு ஸ்பீடு வந்துடும் ஓகேவா. அதெல்லாம் என்ன பண்ணணும், கொஞ்சம் எழுதி பழகினா தான் என்ன பண்ண முடியும், தமிழில் ஸ்கோர் எடுக்க முடியும் ஓகேவா. அதனால ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கும் ஓகேவா. கோழி சிச்சா மாதிரி எழுதக்கூடாது ஓகேவா. என்னது கிறுக்கி எழுதக்கூடாது. கேப் விடாமல் வந்து அப்படியே அடைச்சி வச்சா மாதிரி எழுதக்கூடாது. அழகாக நீட்டாக கேப் விட்டு எழுதணும். பார்க்கவே அப்படி எப்படி இருக்கணும், கண்ணில் ஊற்றிக்கணும் அப்படி மாதிரி இருக்கணும் எழுத்து. எங்கள் ஸ்கூலில் அப்படி தான் சொல்லுவாங்க ஓகேவா. அந்த மாதிரி எழுதணும் ரைட்டா. ஓகே, அடுத்து தலைப்புக்கும் குறிப்புக்கும் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க. தலைப்பு என்ன அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு. அதுக்கான குறிப்புகள் என்ன அப்படின்னா கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது. திறன்பேசியில் உள்ள வரைபடம் போக்குவரத்துக்கு சுருக்கமான வழியை காண்பிக்கிறது அப்படின்னு கேட்டுறாங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா தலைப்புக்கு பொருத்தமான குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன ஓகேவா. ஆமா, இப்போ நம்மகிட்ட ஏ இருக்குல்ல, இப்போ என்ன பண்றோம், நம்ம வந்து அந்த கூகுள் மேப்ஸ் வச்சு என்ன பண்றோம், நம்ம போறோமா எங்கெங்க போகணும் அதை என்ன பண்றோம், வீட்டுக்கு வந்து லொகேஷன் மட்டும் போடு அப்படின்னு போட்டு என்ன பண்றோம், பைக்ல ஏறி வந்துட்டு ராப்பிடோ ஓட்டுறோம், அது இதுன்னு பண்றோம். என்ன பண்றோம், பைக்ல போறோமா இல்லை கார்ல போகும்போது என்ன பண்றோம், சைட்ல இருந்துட்டு அட்டாச் பண்ணிட்டு ஓகே இப்படி போகணுமா, ஒரு ரைட் சைடு திரும்புமா அப்படின்னு லெஃப்ட் சைடு திரும்புமா என்ன பண்ணுவோம். சில டைம் அந்த கூகுள் மேப்ஸ் என்ன பண்ணிடும், எங்கேயாச்சும் போகக்கூடாத இடத்துக்கு கொண்டு போய் அழைச்சி கொண்டு போய் விட்டுரும் ஓகேவா. அந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் எதனால பண்றோம் அப்படின்னா ஏஐ ஓகேவா. எது மூலியமா போயிட்டு இருக்கோம், ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதான் செயற்கை நுண்ணறிவு. அப்ப என்னது தலைப்புக்கும் குறிப்புக்கும் பொருத்தமானதான் இடம்பெற்றிருக்கு. தலைப்புக்கு பொருத்தமான குறிப்புகள் இதில் இடம்பெற்றுள்ளன. தலைப்புக்கு பொருத்தமான குறிப்புகள் இதில் இடம்பெற்றுள்ளது அப்படின்றத நீங்க எழுதணும் சரியா. அப்ப புரியுதா, தலைப்புக்கும் குறிப்புகளுக்கும் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு போட்டுட்டு தலைப்பு என்ன அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு, குறிப்புகள் என்ன அப்படின்னா கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்பிடுது. கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம். இப்போ வந்து ஒரு அந்த மோஷன் கேமராலாம் நீங்க பாத்துக்கலாம். என்ன சார் மோஷன் கேமரா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்க ஒரு கேமரா இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து இங்க நிக்கிறேன் ஓகேவா. அந்த கேமரா வந்து என்ன ஃபேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா நான் இங்க என்ன வந்து அப்படின்னா அந்த கேமரா என்ன பண்ணும், நான் எங்கெங்கெல்லாம் போறனோ அந்த சைடு திரும்பும். நான் இந்த சைடு வந்தேன் அப்படின்னா பின்னாடி வரும், முன்னாடி போனோம் அப்படின்னா முன்னாடி வரும் ஓகேவா. அதுதான் மோஷன் கேமரா ஓகேவா. ஏதாச்சும் இப்போ நார்மலா ஒரு இடத்த ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மோஷனை டேக் பண்ணி அப்படியே திரும்பும் ஓகேவா. அது மாதிரி எங்க போறோம் எங்க வரோம் அப்படின்றத இந்த கேமரா என்ன பண்ணும், ஃபுல்லா கவர் பண்ணிட்டே இருக்கும். அதுதான் என்னது மோஷன் கேமரா. இது எது மூலியமா செயல்படுது அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா செயல்படுது. புரியுதா இந்த பாயிண்ட் எல்லாருக்கும். அப்ப அதுதான் சொல்றாங்க கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது. அந்த ஒரு கேமரா இருக்குல்ல கண்காணிப்பு கருவி, அது என்ன பண்ணுது, நம்ம எந்த சைடு அசைவு நிகழ்றோமோ அந்த சைடு என்ன பண்ணுது, அது திரும்புது. இப்போ இந்த இடத்துல ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது என்ன பண்ணுது, அந்த கேமரா வந்து இங்கே தான் ஃபேஸ் பண்ணி இருக்கு ஓகேவா. நான் என்ன பண்றேன், இந்த பொருள் எடுத்துட்டு போறேன் ஓகேவா. அது வந்து இந்த டிரெக்ஷனை பார்த்துருச்சு, இந்த சைடு போகும்போது இந்த சைடு திரும்பும் ஓகேவா, இந்த சைடு திரும்பும்போது இந்த சைடு திரும்பும் ஓகேவா. என்ன பண்ணும் இந்த மாதிரி என்ன பண்ணும், இந்த மாதிரி எந்த சைடு போறோமோ அந்த சைடு திரும்பிக்கிட்டே இருக்கும். இதுதான் மோஷன் கேமரா. இது எது மூலமா செயல்படுது அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா செயல்படுது. புரியுதா அந்த பாயிண்ட் எல்லாம் இருக்கும். அப்ப அதுதான், அதனாலதான் வந்து தலைப்புக்கும் பொருத்தமான குறிப்புகளுக்கும் இடம் கரெக்டா இருக்கு அப்படின்றத இங்க போடணும் ஓகேவா. புரிஞ்சுதா. அதே மாதிரி என்னது மேப்ஸ் ஓகேவா, நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ கரெக்டா வந்து என்னது சேட்டலைட்டை வச்சு நம்ம கரெக்டா இந்த இடத்துல இருக்கோம். இப்போ நம்ம போக வேண்டிய இடம் இந்த இடம். அப்ப என்னது அந்த கூகுள் மேப்ஸ்ல இப்படி அடி தான் நீங்க போகணும், இப்படி அடி போனா இந்த இடத்துல ரீச் பண்ணிடலாம். போறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது, கூகுள் மேப்ஸ்ல என்ன பண்ணுது, இந்த இடத்துல டிராஃபிக் அதிகமா இருக்கு, நீங்க இந்த ஷார்ட்கட் எடுத்துட்டு போயிருங்க, இந்த இடத்துல இவ்வளவு டிராஃபிக் இருக்கு, நீங்க 1 ஹவர்ல போக வேண்டிய இடத்துக்கு இன்னும் 1/2 hour ஆயிரும் அப்படின்றது முன்னாடியே சொல்லுது. இதெல்லாம் எது மூலமா நடக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ மூலமா தான் இந்த விஷயத்தெல்லாம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இது மூலமா என்ன பண்ணலாம், நிறைய நல்ல விஷயம் அப்படின்றது நமக்கு கிடைக்குது அப்படின்றத சொல்ல வரும் ஓகேவா. ஆனா இங்க என்னது, தலைப்புக்கும் அதோட குறிப்புக்கும் பொருத்தமா தான் இருக்கு அப்படின்றதான் சரியான விடை. புரியுதா இந்த பாயிண்ட் எல்லாருக்கும். என்ன சொல்றேன் அப்படின்றது எல்லாரும் கிளியர் ஆகுதா, இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா. ஓகே, அடுத்து பாருங்க. அடுத்த क्वेश्चन, பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும். விசும்பு அப்படின்னா வானம் ஓகேவா, இசை அப்படின்னா பேரொளி. இந்த ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்க, ஆப்ஷன் டி ஓகேவா, வானத்தையும் பேரொளியையும் ஓகேவா. வேற எந்த ஆப்ஷனும் வராது. இசையும் என்னும் தொடர் எதை குறிக்கிறது, வானத்தையும் பாட்டையும் அந்த ஆப்ஷன் வரவே வராது. வானத்தையும் பூமியையும் வரும். அங்க இசைனே கொடுத்துட்டாங்க, ஒளி அப்படின்றாலே இசைதான் அப்படின்றது அர்த்தம். அப்ப இந்த ஆப்ஷன் வராது ஓகேவா. வானத்தையும் புகழையும் அப்ப இதுவும் வராது.
ஓகேவா, வானத்தையும் புகழையும். ஓகேவா, விசும்பு அப்படின்னா வானம், இசை அப்படின்னா பேரொளி. ஓகேவா, இந்த பாயிண்ட் முக்கியம். எப்படி வந்து நம்ம உலகம் தோன்றி இருக்கு அப்படின்றத பரிபாடல்ல கீரந்தையார் வந்து ரொம்ப விளக்கமா தெளிவா நமக்கு சொல்லியிருக்காரு. ஓகேவா, இந்த மாதிரி நம்ம இலக்கியங்கள்ல இந்த மாதிரி சொன்னதே இல்லை. ஓகேவா, அந்த மாதிரி இலக்கியத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. என்னதான் மாடர்ன் சயின்ஸ் இப்ப கண்டுபிடிச்சாலும் நம்மளோட வந்து இலக்கியங்களை முன்னாடியே சொல்லி வச்சுட்டாங்க அப்படின்றது நமக்கு பெருமையை தருது. ரைட்டா, இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க. குலசேகர ஆழ்வார் வித்துவ கொட்டம்மா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார். ஆண் தெய்வத்தை வந்து வித்துவ கொட்டம்மா அப்படின்னு சொல்றது என்னது? அது ஒரு பால் உழவு மீதி. அது என்னது? பால் உழவு மீதி. பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார். அப்ப என்னது? அது ஒரு திணை உழவு மீதி. திணை என்னது? அக்னிய உயர்திணையா கருதுறாங்க. ஆண் பாலை பெண் பாலாவும் அது மாட்டை போய் இந்த மாதிரி வந்து மாத்தி சொல்றாங்க. ஓகேவா, அது பால் உழவு மீதி. ஓகேவா, ஆண் பாலை பெண் பாலா சொல்றது அது பால் உழவு மீதி. ஓகேவா, மாடு இந்த மாதிரி வந்து அக்ரிணை பொருட்களை உயர்திணையா சொல்றது என்னது? அதுதான் திணை. ஓகேவா, அதுதான் அக்ரிணை உயர்திணை. ஓகேவா, இதுதான் அது உயர்திணை அக்ரிணை. புரியுதா இந்த பாயிண்ட்? இதுதான் என்ன சொல்றாங்க? உயர்திணை அக்ரிணை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னது? ஏன் சார் இந்த இடத்துல திணை அப்படின்னு சொல்றோம்னா, பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார். பூனை யாருன்னா சொல்லுவோம், அந்த பூனை வருது பாரு, இந்த பூனை கிட்ட எந்த பாலையுமே வைக்க முடியல. இந்த பூனை என்ன பண்ணுது? எப்போதாலும் இருக்கிற மீன் இருக்கிற பாலெல்லாம் எடுத்து தின்னுட்டு போயிருது, இதுக்கு குடிச்சிட்டு போயிருது அப்படின்னு சொல்லுவோமா. இந்த நாய்கிட்ட எதையுமே வைக்க முடியல, இந்த நாய் வந்து எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டு போயிருது அப்படின்னு சொல்லுவாங்களா. நம்ம வீட்டில் சில டைம் நம்மளையும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஓகேவா, ஆனா என்ன பண்ணுவோம், நம்ம அக்ரிணை பொருட்களான நாய் இந்த மாதிரி வந்து பூனை மாடு இதெல்லாம் சொல்லுவோம், வருது போகுது பால் இந்த தண்ணி குடிக்குது பாரு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்றோம். ஏன் சார் சிரிக்கிறீங்கன்னா, நம்மளே அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க நம்ம வீட்டில். இந்த வந்துருச்சு பாரு, இந்த வந்து திங்கிது பாரு அப்படின்னு சொல்லுவாங்களா. அது இதுன்னு ஆடு மாடு அப்படின்ற மாதிரி நம்மளையும் ட்ரீட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஆக்சுவலாக நம்மையும் திணை உழவு மீதியா அப்படின்னு கேட்காதீங்க. ஓகேவா, அப்போ அது மாதிரி தான். அப்போ அதை மாதிரி சொல்றோம் அப்படின்னா அது என்ன பண்றோம்? அது அக்ரிணையா இருக்கு, அக்ரிணையா உள்ளது. ஆனா என்ன பண்றோம்? அதை உயர்திணையா சொல்றோம். என் அம்மை வந்தால் பூனையார் பாசோற்றை சாப்பிடுகிறார், சாப்பிட்டார் அப்படின்னு வந்து என்ன பண்றோம்? அந்த பூனையை போய் உயர்திணையா சொல்றோம். இது என்னது? திணை உழவு மீதி. ஆனா வாடா ராசா வாடா கண்ணா அப்படின்னு பெண்பால ஆண்பாலா சொல்றது, வாடி போடின்னு வந்து ஆண்பால பெண்பாலா சொல்றது, இதெல்லாம் என்னது? இது பால் உழவு மீதி. இதுக்குள்ள டிஃபரன்ஸ் தெரியணும். ஓகேவா, மாத்தி போட்டக்கூடாது. ஓகேவா, ரெண்டு சிமிலரா இருக்கு சார் அப்படின்ட்டு. ஓகேவா, அப்ப இந்த பாயிண்ட் புரியுதா? இதுல இடம்பெற்றுள்ள வலுவு மீதி என்னது? திணை வலுவு மீதி. அப்ப குலசேகராவா வித்து கொட்டமா அப்படின்னு ஆண் தெய்வத்தை பார்க்கறது பால் உழவு மீதி. புரியுதா? இந்த பாயிண்ட் எல்லாம் இருக்கு. புரியுதா? மரபு உழவு மீதி என்னன்னு சொல்லுங்க. என்னது? கத்தும் குயிலோசை சற்று காதில் பட வேணும் அப்படின்னு பாரதியார் பாடுறாரு. அதுல கத்தும் குயிலோசை, குயில் வந்து என்ன கத்துமா என்ன? குயில் கூவும், குக்கு குக்குன்னு குயில் வந்து கூவதான் செய்யும். அப்ப வந்து மரபு உழவு மீதி இங்க வராது. திணை உழவு மீதி நம்ம பார்த்துட்டோம். இட உழவு மீதி என்னது? இங்க வராது. மரபு உழவு மீதி இங்க வராது. கால உழவு மீதியும் வராது, இட உழவு மீதியும் வராது. புரியுதா? இந்த இலக்கணம் கடைசி கிளாஸ்ல இந்த இலக்கணத்துல முடிச்சிருந்தோம். ஓகேவா, இந்த இலக்கணம் அடுத்து பொருள்கோள் வரையும் முடிச்சிருந்தோம். ஓகேவா, பார்க்காதவங்க அந்த இலக்கண வீடியோ பாருங்க, கண்டிப்பா அதுல இருந்து மார்க் அப்படின்றது இருக்கு. ஓகேவா, அடுத்து உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொஸ்டின் அப்படின்றது இருக்கு. என்ன சார் ஹோம்ஒர்க் கொஸ்டின் அப்படின்றத பாருங்களேன். ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் இது? துலாவா, குலாவா, சீலாவா, இலாவா? ஓகேவா, பார்த்தவொடனே ஆன்சர் பண்ற கொஸ்டின். ஓகேவா, என்னது டிஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, சில இடத்துல வந்து கொஞ்சம் டிஸ்ட் வைக்கணுன்றதுக்காக சும்மா வாய்க்கு வந்த வார்த்தையெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் வார்த்தையை மாத்தி வச்சிருக்காங்க. துலாவா, சீலாவா, குலாவா, இலாவா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, ஓகே, என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத மட்டும் டக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தது என்னது? நம்ம செயற்கை நுண்ணறிவு கொஸ்டின் பார்த்தோம். அதில் செயற்கை நுண்ணறிவால் இயங்கும் போக்குவரத்து ஊர்தி, செயற்கை நுண்ணறிவால் இயங்கும் இயந்திர மனிதன், ரோபோ, அடுத்து ஏஐ, ஸ்மார்ட் ஃபோன், இதை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ரைட்டா, எழுதணும். ஓகேவா, ஏன் சார் அப்படின்னா டக்குன்னு எல்லாமே பிரைமரி மெமரியில் இருக்கும். ரெண்டாவது பார்க்கும்போது டக்குன்னு என்னது அந்த ஸ்டோரேஜ் மெமரிக்கு போயிடும். ஓகேவா, செகண்டரி மெமரிக்கு போய் சேவ் ஆயிரும். ஓகேவா, அதுக்கப்புறம் வருகின்ற கோடை விடுமுறையில் வந்து காற்றாலை முகத்தை நேரில் காண்பதற்கு ஆழ்வாய் மொழிக்கு செல்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து கால உறுதித்தன்மையால என்ன பண்றாங்க, கண்டிப்பா நான் போவேன், என்னது கண்டிப்பா போவேன் அப்படின்றதுனால என்னது இது வந்து செல்கிறேன் அப்படின்றது கால வலுவு மீதியா இருக்கு. ஓகே, வலுவு மீதி என்ன சொன்னேன், தப்பு. ஆனா வந்து இலக்கண ஆசிரியர்களால ஒரு சரியானது அப்படின்றது கொண்டு வரப்பட்டது. அதனால என்னது அதை வலுவு மீதி அப்படின்னு சொல்றாங்க. வலுவு மீதி 5 வகைப்படும். ஓகேவா, இது கூட கேள்வியை கேட்கலாம் ஒரு மார்க்ல. வலுவு மீதி எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும் அப்படின்றத எழுதணும். ஓகேவா, அப்ப என்ன திணை வலுவு மீதி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்புறம் என்ன வலுவு மீதி பார்த்துருந்தோம், பால் வலுவு மீதி இப்பதான் சொன்னேன், வாடா ராசா வாடா கண்ணா அப்படின்றது. ஓகேவா, திணை வலுவு மீதி என்னது, என் அம்மை வந்தால் பூனையார் பால் சோற்றை சாப்பிடுகிறார், இதெல்லாம் என்னது திணை வலுவு மீதி. புரியுதா? அதான் உயர் திணை அக்ரேனியர்கள் திணையை வந்து மாத்தி எழுதுறோம்ல, அதுதான் வந்து திணை வலுவு மீதி. அடுத்து இட வலுவு மீதி,
மாறன் என்பான் அதான் இடம் அப்படின்னா என்னது? தன்மை, முன்னிலை, படற்கை. இது வந்து இடத்துல குறிக்கிறோமா? தன்மை இடம், முன்னிலை இடம், படற்கை இடம் 3 இடத்துல குறிக்கிறோமா? அதுதான் இது. இந்த மாதிரி தன்மையினை படற்கையத்தில் கூறுவது என்னது? இட வலுவு மீதி. புரியுதா? அடுத்து காலம் என்னது? குடியரசுல நாளை தமிழகம் வருவார். என்னது? வருகிறாருன்னு இருக்கு, வருவாருன்னு இருக்கணும். ஓகேவா? அவரோட உறுதித்தன்மையை கண்டிப்பா வந்துருவாருன்னு சொல்றதுனால என்னது? இது கால வலுவு மீதி. அடுத்து மரபு வலுவு மீதி. கத்துங்குயிலோ சற்று காதல் பட வேணும், உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். ரைட்டா? அடுத்து மருத்துவத்தில் மருத்துவம் நம்ம என்ன டாக்டர் ஒருத்தர் நம்ம கை இருக்கிறாருன்னா நம்மளோட நல்லதுக்கு தான் அதை கழிப்பார் அப்படின்றது நம்பிக்கையோட இருப்போம். அது மாதிரிதான் வந்து குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமணில சொல்லியிருக்காரு. அடுத்து நம்ம பாடலோட சொன்னேன், வாழால அறுத்து சூடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மீளா துயத்தினும் மித்துவ கொட்டமானி ஆளா உணர்வுகளே பார்ப்பேன் அடியேனே அப்படின்ற பாடல். ஓகேவா? அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணிருந்தோம்? ஜாக்கி ஜானை வச்சு ஒரு கொஸ்டின். ஓகேவா? நிலம், நீர், காற்று, வானம், நெருப்பு. அவ்வளவுதான் ஆன்சர். என்னது? நிலம், நீர், காற்று, வானம், நெருப்பு. ஓகேவா? உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் எவை என பரிபாடல் வழி அறிந்தவற்றை குறிப்பிடுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் எப்படி பூமி உருவானுச்சு அதை பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓகேவா? ஒரு நெருப்பு பந்து இருந்துச்சு, தண்ணி நிறையா பிரிஞ்சிச்சு, தண்ணி நிறையா பொழிஞ்சுது. என்னது? பூமி ஃபுல்லா என்னது? நல்லா வெள்ளத்தால நிரம்பிச்சு, அப்புறம் நுண்ணுயிர் உருவானுச்சு, அப்புறம் உயிர்கள் உருவான ஆரம்பிச்சுது. சீசர் என்பார் வந்து எப்படி இருந்தாரு? என்னது? அதை எப்படி மாற்றணும்? கேட்கும், கடிக்கும் அப்படின்னு இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ரைட்டா? அப்புறம் கொஸ்டின் பார்த்துருந்தோம். ஓகேவா? உணர்வுகள் பார்ப்பேன் அடியேனே யாரிடம் கூறியது? இறைவனிடம் குலசேகர ஆழ்வார் சொன்னது. ஓகேவா? அப்புறம் செயற்கை நுண்ணறிவு பத்தி பார்த்துருந்தோம். ஓகேவா? தலைப்புக்கு பொருத்தமான குறிப்புகள் இடம்பெற்றிருக்கு. ஓகேவா? அதுக்கடுத்து வானத்தையும் பேரொழியையும் அப்படின்றதான் ஆன்சரு. அதுக்கப்புறம் நம்ம பார்த்துருந்தோம் இடவலுவு மீதி, மரபு வலுவு மீதி, கால வலுவு மீதி, இடவலுவு மீதி. அதில் வந்து என்னது? பால் வலுவு மீதி, திணை வலுவு மீதி தான் ஆன்சரு. குலசேகர ஆழ்வார் வித்துவ கொட்டமே ஆண் தெய்வத்தை பெண் தெய்வத்தமா சொல்றாங்க. அப்படி சொன்னா என்னது? அது ஒரு பால் வலுவு மீதி. பூனையார் பால் சொற்றை கண்டதும் வருகிறார் அப்படின்னு சொன்னது அது ஒரு திணை வலுவு மீதி. அக்னினைய உயர்தனையா கொன்றோம் அப்படின்றது உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொஸ்டின் நான் கொடுத்துருக்கேன். அது துலாவா, குலாவா, இலாவா, பலாவா அப்படின்றத ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? நிறைய பேர் என்ன பண்ண மாட்டீங்க? ஆன்சர் அப்படின்றதே பண்ண மாட்டீங்க ஹோம்ஒர்க் கொஸ்டின் கொடுத்தா. ஆனா சில பேர் என்ன பண்றீங்க? கீழே வந்து சார் ஹோம்ஒர்க் கொடுங்க சார், ஹோம்ஒர்க் கொடுங்க சார் நிறைய பேர் கேட்குறீங்க. அவங்கள மாதிரி கேட்கறப்ப அப்ரிஷியேட் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா நிறைய பேர் என்ன பண்ண மாட்டீங்க? பாக்குற எல்லாரும் ஆன்சர் பண்ண மாட்டீங்க. எல்லாரும் கடைசி வீடியோ பார்த்து கடைசி வரையும் என்ன பண்ணணும்? ஆன்சர் போடணும். ஓகேவா? இந்த கொஸ்டினை ஏன் ஆன்சர் பண்றீங்க? ஏன் சார் ஆன்சர் பண்ணணும்? இந்த கொஸ்டின் தான் எனக்கு தெரியுமே சார் அப்படின்னா, ஒரு வேலை எக்ஸாம்ல மறக்குது அப்படின்னா அன்னைக்கு நம்ம அந்த இடத்துல டைப் பண்ணமே, அன்னைக்கு நம்ம இடத்துல இந்த எழுதணுமே அந்த கொஸ்டினை, அப்படியாச்சும் ஞாபகம் வந்து என்ன பண்ணலாம்? அந்த ஆன்சர் அங்கே எழுதலாம். ஓகேவா? அதனால தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, ஒரு கொஸ்டின் வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா ஹோம்ஒர்க் கொடுத்தா நான் என்ன பண்ண போறேன்? பக்கமாவே ஆன்சர் போட சொல்றேன். ஒரே ஒரு வார்த்தை. ஓகேவா? 1 நிமிஷம் ஆகுமா? இல்ல 10 செகண்ட் ஆகுமா? 10 செகண்ட் கூட ஆகாது. ஓகேவா? தயவு செஞ்சு ஹோம்ஒர்க் கொஸ்டின் பண்ணுங்க. ஓகேவா? ரொம்ப முக்கியம். ஓகேவா? வரப்போற ஆஃப் இயர்லி எக்ஸாம்ல கண்டிப்பா இந்த இதுல இருந்து நமக்கு கொஸ்டின் அப்படின்றது கேட்கலாம். நம்ம பார்த்ததுல இருந்து எது கேட்கலாம் அப்படின்னா வலுவு மீதி. ஓகேவா? வலுவு மீதில இருந்து கண்டிப்பா இருக்கு. ஓகேவா? வலுவு மீதினா என்ன? வலுமை எத்தனை வகைப்படும்? அதை பத்தி கேட்கலாம். அடுத்து என்ன பண்ணிட்டோம்? குலசேகர பெருமாள் திருமொழி. பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார் எழுதிய பெருமாள் திருமொழி. அதுலேருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். கண்டிப்பா வரப்போற ஆஃப் இயர்லி எக்ஸாம்ல இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் இருக்கு. கண்டிப்பா வாழால் அறுத்து சுடினும் படிக்காம போயிடாதீங்க. நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைசிஸ் பண்ணதுல அதுல இருந்து அடிக்கடி அந்த கொஸ்டின்ஸ் அப்படின்றது கேட்டுட்டே இருந்திருக்காங்க. ரைட்டா? அதனால ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு அதை படிக்காம போயிடாதீங்க. ஓகேவா? அது முக்கியம். ஓகேவா? வேற என்ன பார்த்துருந்தோம்? அந்த செயற்கை நுண்ணறிவு அதெல்லாம் உங்களுக்கு கதை மாதிரி தான் சொல்லி கொடுத்துருந்தேன். செயற்கை நுண்ணறிவு கொஸ்டின் என்ன பண்ணியிருந்தேன்? உங்களுக்கு கதை மாதிரி தான் சொல்லி கொடுத்துருந்தேன். அது ரொம்ப முக்கியம். அதனால என்ன பண்ணுங்க? இதெல்லாம் தயவு செஞ்சு நல்லா படிச்சுட்டு போங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணாம யாரும் இருக்கக்கூடாது. ஓகேவா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நிறைய பேருக்கு பார்த்தோன்னே ஆன்சர் தெரியும். பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடும் மென்பொருள் எது? ஓகேவா? துலாவா, சீலாவா, குலாவா, இலாவா அப்படின்றத ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? நானே ஆன்சர் சொல்லியிருப்பேன் இருப்போம். ஓகேவா? இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. போர்டு எக்ஸாம் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நான் மட்டும் படிக்கணும், நான் மட்டும் மார்க் எடுக்கணும், நான் மட்டும் என்னது 90+ இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவனும் படிக்கணும். அவன்கிட்டையும் சொல்லுங்க, டே படிடா படிடா பரமாடே படிடா அப்படின்னு சொல்லுங்க. ஓகேவா? இதே மாதிரி வேற என்ன வீடியோ வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகேவா?